ஃபைன். ஸோ, இப்போ நான் வந்து என்னுடைய ரீசென்ட்டா சொன்ன ப்ராஜெக்ட்டுக்கு நான் பண்ண ஸ்மால் இன்புட் தான். ஸோ, எப்படி வந்து ஃபீட்பேக் அண்ட் சர்வே கலெக்ட் பண்ணேன், எப்படி ஒர்க் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ ஜஸ்ட் ஆஸ்க்டு சம் ஆஃப் த கொஸ்டின்ஸ் விச் ஐ வாண்ட் டு கலெக்ட் ஃப்ரம் தி யூசர்ஸ். டெமோகிராஃபி, பயோகிராஃபி அண்ட் தென் ஐ நீட் டு கலெக்ட் அபவுட் தி டெக்னாலஜிக்கல் பேக்ரவுண்ட். ஓகேவா? தென் ஸோ, அதில இருக்கிற சில ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஓகேங்களா? அத தான் அதுக்கப்புறம் நான் கால்குலேட் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்டேன். அந்த கொஸ்டின்ஸ்க்கு அவங்களுடைய இன்புட்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, எப்படிலாம் வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணலாம் அப்படின்றதுக்கான இன்புட்டு. ஸோ இது எல்லாம் நான் இந்த கொஸ்டின்ஸ்ல அனலைஸ் பண்ணத வச்சு, அத உண்மையாலுமே கரெக்ட்டான்றத வேலிடேட் பண்றதுக்கு நான் இங்க என்ன பண்ணேன், கொண்டு வந்தேன். ஓகேங்களா? ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, அ நீங்க நீங்க வந்து எப்படி வேணா செட்டப் பண்ணலாம் இந்த ஃபார்ம்ஸ. ஆ உங்களுடைய பிளான் தான். இப்போ சப்போஸ் நீங்க உஷா நீங்க லாஸ்ட் டைம் கூட ஒரு ஒரு ஃபார்ம் பண்ணியிருந்தீங்க இல்லையா? அதுல நெறைய டிஸ்கிரிப்டிவ் ஆன்சர்ஸ் இருந்தது. டிஸ்கிரிப்ஷனா வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எந்த ஃபார்மேட்ல போகணும்னா, வென் யூ ஆர் டூயிங் யூசர் இன்டர்வியூ அதாவது லைவா கனெக்ட் பண்ணி ஒருத்தவங்கள கொஸ்டின் கேட்கும்போது தான், அந்த மாரி டிஸ்கிரிப்ஷன் மேனர்ல போணும். ஷார்ட் ஆன்சர்ல போணும். ஓகேவா? ஓகே. வென் யூ ஆர் வொர்க்கிங் ஆன் ஃபீட்பேக் ஃபார்ம்ஸ், இட் கேன் பி a எஸ் ஆர் நோ டைப் தான். ஏன்னா, நீங்க இந்த ஃபார்மேட்டுக்குள்ள போறது வந்து பார்த்தீங்கன்னா, கைண்ட் ஆஃப் வேலிடேஷன் பெர்ஸ்பெக்டிவ் தான். வேலிடேஷன் பெர்ஸ்பெக்டிவ்னா, நீங்க ஆல்ரெடி ஒரு சில விஷயங்கள் கிடைச்சிருச்சு உங்களுக்கு. அதுல எக்ஸாக்ட்டா என்ன மேட்டர்ன்றத கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நீங்க இந்த ஃபார்மிங் மெத்தடாலஜிக்குள்ள போறது. ஓகே, ஓகே. சொல்றது புரியுதுங்களா? ஸோ, இப்போ சப்போஸ் நீங்க வந்து உள்ள வரீங்க. நீங்க வந்து ஒரு ரிசர்ச் பண்றீங்கன்னா, ஸ்டேக் ஹோல்டர் இன்டர்வியூ கிட்டயோ, இல்ல யூசர் இன்டர்வியூ கிட்டயோ நீங்க எப்படி வேணா கொஸ்டின் கேட்டாலும் பரவால்ல. ஓப்பன் எண்ட் கொஸ்டின் தான் கேட்கணும் பேசிக்கா. அப்போ வந்து அவங்க நெறைய கொஸ்டின்ஸ் நெறைய பதில் சொல்லுவாங்க. பட் ஆனா இங்க ஃபார்ம் ஃபில் அப் பண்ணி டேட்டா வாங்கும்போது, இட் ஷுட் பி கைண்ட் ஆஃப் அ டேட்டா விச் யூ நீட் டூ கெட் அ இன்புட். அதாவது டேப் பண்ற மாரியான விஷயங்கள் தான் இருக்கணும். டிஸ்கிரிப்ஷன் வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். எக்ஸாம்பிள் சொல்றேன். அ இப்ப என்னோட இந்த பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க. ஒரு சின்ன ஷார்ட் ஆன்ஸர் மட்டும் ஒரே ஒரு இது இருக்கு பாருங்க. ஒரே ஒரு இதுதான். மீதி எல்லாமே நான் பண்ண ரிசர்ச் மூலியமா கிடைச்ச டேட்டாவும், நானா அனலைஸ் பண்ணத வச்சு நாங்க போட்டிருக்கோம். இப்ப பார்த்தீங்கன்னா, இஃப் யூ ஆர் டொனேட்டிங் ஃபுட்ஸ் டூ நியர்பை ஆர்ஃபனேஜ் ஆர் ஹங்கர்ஸ், வாட் யுவர் வாட் ஆர் தி கன்சர்ன்ஸ் டூ யூ ஹேவ்? அப்படின்றத நான் கேட்டிருக்கேன். அதுக்கு நானே சில ஆன்ஸர்ஸ் கண்டுபிடிச்சுட்டேன். அதுக்கு முன்னாடி எப்படின்னா, டைரக்ட் இன்டர்வியூலயே நான் நெறைய ஆன்ஸர்ஸ் கண்டுபிடிச்சுட்டேன். அத வந்து வேலிடேட் பண்றதுக்கு தான் எனக்கு இந்த ஃபார்மு. சொல்றது புரியுதுங்களா? அப்போ நான் வந்து இங்க நான் என்ன கண்டுபிடிச்சேன்னா, எங்க குடுக்குதுன்னு தெரியல. ரைட் பீப்பிள கண்டுபிடிக்க முடியல. குவாலிட்டி கன்சர்ன், டிரான்ஸ்போர்ட் இஷ்யூ, ஹவ் டூ இனிஷியேட் அன்ஆர்கனைஸ்ட் ப்ராசஸ். இது நான் முன்னாடியே கண்டுபிடிச்ச ப்ராப்ளம் ஸ்டேட்மென்ட். இத யூசர்ஸ் கிட்ட இருந்து நான் இன்புட்டா வாங்கறதுக்கு ட்ரை பண்றேன். சொல்றது புரியுதுங்களா? நான் என்னதான் ஓகே. வந்து முன்னாடியே கண்டுபிடிச்சா கூட, யூசர் கிட்ட இருந்து எனக்கு என்ன வரணும்? எனக்கு அதுக்கு கன்சர்ன் வரணும். அப்பதான் அது ம். ஒரு வேலிடான ஒரு பாயிண்ட்டா நான் எடுத்து என்னுடைய ரிசர்ச்ல வைக்க முடியும். ம், ம். ஓகே, ஓகே. உங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயமா தான் இருக்கும். ஆனா, அதுக்கு எத்தன பேருங்க வந்து எனக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸா எஸ் குடுத்துருக்காங்க. இப்ப இந்த டேட்டா தான் நான் எடுத்துட்டு போய் உள்ள வைப்பேன் நானு. இப்ப நான் வந்து இந்த கொஸ்டின் கேட்டதுக்கு 40% பீப்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, எங்க குடுக்குதுன்னு தெரியல. டிஃபிகல்ட் டூ ஃபைண்ட் த ரைட் பீப்பிள்ன்றது சொல்லியிருக்காங்க. குவாலிட்டி கன்சர்ன் போட்டிருக்காங்க. டிரான்ஸ்போர்ட் இஷ்யூஸ் போட்டிருக்காங்க. அப்புறம் ஹவ் டூ இனிஷியேட்ன்றது ஒரு டவுட்ஃபுல்லான ஒரு ப்ராசஸ். அண்ட் அன்ஆர்கனைஸ்ட் ப்ராசஸ்ன்றதுக்கான 30% இருக்கு. அப்ப யோசிச்சு பாருங்களேன். ஸோ, தீஸ் ஆர் தி மேஜர் இஷ்யூஸ். அதுல எது ரொம்ப ஹை பிரியாரிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 விஷயம். ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, டிஃபிகல்ட் டூ ஃபைண்ட் அ ரைட் பீப்பிள்ன்றது ஒரு மேஜர் கன்சர்ன். 2வது கன்சர்ன் வந்து பார்த்தீங்கன்னா, குவாலிட்டி இஷ்யூ. அதுக்கப்புறம் 3வது கன்சர்ன் டிரான்ஸ்போர்ட் இஷ்யூ. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆ ஹ வேர் டூ கிவ் நோ ஐடியா அண்ட் தென் ஹவ் டூ ஸோ நம்மளுடைய ப்ராப்ளத்திலேயே எது முக்கியமான ப்ராப்ளம், எது லீஸ்ட் ப்ராப்ளம்ன்றத நம்ம வேலிடேட் பண்றதுக்கு தான் இந்த போர்ஷன். சொல்றது ஓகே. புரியுதுங்களா? இதுதான் நீங்க ம். அனலைஸ் பண்ணி கண்டுபிடிக்க வேண்டியது. இப்போ இப்போ இந்த இந்த டேட்டாலாம் யாருக்கும் இப்ப கிடைச்சா கூட, இதுல எது ரொம்ப பிரியாரிட்டின்றது நம்மளுக்கு தெரியாது. அதே மாதிரி இப்போ எங்க வந்து நீ ஃபர்ஸ்ட்டு போயிட்டு அ ஃபுட் டிஸ்ட்ரிபியூஷன குடுப்ப? அப்படின்னு நம்ப கேட்கிறோம். இல்ல வந்து ஹவ் வி கேன் டூ த ஃபுட் டிஸ்ட்ரிபியூஷன் ஐடியா டூ கனெக்ட் வித் ரெஸ்பெக்டிவ் பீப்பிள். நான் கேட்டிருக்கிற இந்த கொஸ்டினுக்கு அவங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோனே யாருக்கு அதிகமான இது குடுத்துருக்காங்கன்னா, ஓல்ட் ஏஜ் ஆர்கனைசேஷனுக்கு தான் குடுப்பேன்னு சொல்லி கவுண்ட் குடுத்துருக்காங்க.
அப்போ அப்ப யோசிச்சு பாருங்களேன். அ இவங்க தான் பிரைமரி பீப்பிளா இருக்கிறாங்க இங்க. ஃபர்ஸ்ட் பிரைமரி. ம், 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 செகண்டரி ம். பிரைமரி வந்து பார்த்தீங்கன்னா, சோசியல் வொர்க்கர்ஸ். தேர்ட் பிரைமரி வந்து பார்த்தீங்கன்னா, இங்க என்ஜிஓஸ் அதுக்கப்புறம் சோசியல் வெல்ஃபேர் கவர்ன்மென்ட். அப்ப பாத்துங்க, இங்க கவர்ன்மென்ட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க யாருமே நம்ம மக்கள் வந்து அதிகமா இது குடுக்கல. எது குடுக்கலன்னா, தே 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 பிலீவ் ப்ரியாரிட்டி தட் குடுக்கல. ஆ கவர்ன்மென்ட் இத கரெக்ட்டா பண்ண மாட்டாங்கன்றதுனால தான் கவர்ன்மென்ட் லீஸ்ட் பிரையாரிட்டி வைக்கிறாங்க. டைரக்ட்டா அதுக்கு நான் என்ன பண்றேன், ஓல்ட் ஏஜ் ஆர்கனைசேஷனுக்கே நான் கான்டாக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்றது தான் அவங்களுடைய தாட் ப்ராசஸ். அப்ப யோசிச்சு பார்த்தீங்கன்னா, மக்களுடைய மைண்ட் செட்ல டைரக்ட்டா பண்றது இஸ் பெட்டர் ஒன் வித் சம் அதர் கவர்ன்மென்ட்டோடைய இதுல பண்றதுன்றத விட, டைரக்ட்டா போறது பெட்டரு. ஈவன் சோசியல் வொர்க்கர்ஸ் மூலியமா போடுறது கூட பெட்டர்ன்றாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, இங்க 2 பீப்பிள் ஒன்லி த மேஜர் குவாலிட்டியான பீப்பிள்ஸ். ஏன்னா நெறைய என்ஜிஓஸ் கூட நெறைய அ ஃபேக்காவும் நெறைய பேர் உருவாக்கி வச்சிருக்காங்க நம்ம ஊர்ல. ம், அதாவது ம், சும்மா பண்றேன் சொல்லிட்டு நெறைய பேரு ஃபண்ட் வாங்குறாங்க. பட் தே ஆர் நாட் டூயிங் இட் ஆக்சுவலி. அப்ப நம்ம ம், டைரக்ட்டா பண்றதுல தான் ஒரு பிலீவ் இருக்குன்றது தான் அங்க ஒரு 2 உண்ம. அப்ப இங்க பார்த்தீங்கன்னா 2, 3 ஹைப்போதீசிஸ் என்ன இருக்கு அப்டின்னா, யாரு கரெக்ட்டா பண்ணுவாங்கன்றதுக்கான அனலைசிங்கப்ப ஓல்ட் ஏஜ் ஆர்கனைசேஷன் அண்ட் சோசியல் ஒர்க்கர். இவங்க 2 பேர் தான் இங்க முக்கியமான நபர்கள். அந்த ம், ம். பிரியாரிட்டிய நீங்க புரிஞ்சுக்கணும் இங்க. ஓகே, ஓகேவா? ஸோ ஓகே. இது மாரி நீங்க என்ன பண்ணணும், உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்ஸரா இருந்தா கூட, அத நீங்க ப்ராப்பரா இன்புட்டா வாங்கிக்கணும். உங்களுடைய யூசர்ஸ் கிட்ட இருந்து. இப்போ இப்போ எல்லாருமே வந்து இன்டர்நெட்ல கனெக்ட் பண்ணியிருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். ஓகேங்களா? எனக்கு வந்து தெரியும், இந்த மாரி இன்டர்நெட்ல கனெக்ட் ஆயிருப்பாங்கன்னு சொல்ட்டு. பட் ஆனா நீ ம், எதுல ம். கனெக்ட் பண்ணியிருக்குன்றது எனக்கு தெரியணும். மொபைல் நெட்வொர்க்கா? இல்ல பிராட்பேண்ட் கனெக்ஷனான்னு சொல்ட்டு. எதுக்கு இந்த கொஸ்டின் கேட்குறீங்க? எப்படியும் மொபைல் அப்ளிகேஷன் மொபைல்ல தான் அவங்க யூஸ் பண்ண போறாங்க. ஏன் ஏன் இந்த கொஸ்டின்? இப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு இப்ப நான் ஆர்ஃபனேஜ் பீப்பிளையும் நானு வந்து இதுல உள்ள கொண்டு வந்திருந்தேன் ஆக்சுவலா. இப்போ 2 ம். விதமான விஷயங்கள் பார்க்கலாம். ஆர்ஃபனேஜ் பிளேஸஸ்னா, தே நீட் டூ பி வெரி கனெக்டிவிட்டியான ஒரு பீப்பிளா இருக்கணும். வை? பிகாஸ் அவங்களுடைய ஸ்டேட்டஸ்ன்றது எனக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ சப்போஸ் மொபைல் நெட்வொர்க்ல கனெக்ட் பண்றாங்கன்னா, எனக்கு வந்து அவங்களுடைய அக்சஸிபிலிட்டி எந்த அளவுக்கு இருக்குன்றது எனக்கு தெரியாது. 1. இப்ப அதுவே சோசியல் நெட்வொர்க் பீப்பிளா இருந்தாங்கன்னா, அவங்களுடைய அவைலபிலிட்டி அண்ட் அவங்களுடைய கனெக்டிவிட்டி எப்படி இருக்கு? இப்ப 2 விஷயம். இப்ப மொபைல் நெட்வொர்க் ஆஃப் பண்ணிட்டாங்கன்னா, டேட்டா முடிஞ்சு போச்சு. கரெக்ட்டா? ம். ம். ஆனா, இது இது வந்து ஒரு Swiggy மாரி தான் உஷா. தே நீட் டூ ஸ்டே அப்டேட்டட் இன் தி இன்டர்நெட். இப்போ ஃபுட்டோட ம். அவைலபிலிட்டி எப்போ ஓப்பன் அப் ஆகும்னே தெரியாது எனக்கு. ம். ம். அப்போ அப்போ வந்து எனக்கு இங்க ஆஃப்லைன் எஸ்எம்எஸ்லாம் வேலைக்கு ஆகுமான்றது தெரியாது. இப்ப அதுவே ஒரு ஆன்லைன் எஸ்எம்எஸ்ஸா இருந்துச்சுன்னா, இல்ல ஆன்லைன்னா இப்போ ஒரு ஒரு இன் ஆப் நோட்டிஃபிகேஷன் எப்படி வரும்? அப்படின்னா நெட் இருந்தா தான் வரும். கரெக்ட்டா? எஸ். இன்டர்நெட் இல்லன்னா வராது. அப்போ எனக்கு இங்க இருக்கிற யூசர்ஸ் யார் என்னென்ன மாரி நெட்வொர்க்ல கனெக்ட் ஆயிருக்காங்கன்றது தெரிஞ்சா, அதுக்கேத்த மாரியான என்னுடைய ஸ்ட்ராட்டஜிய நான் பிளான் பண்ண முடியும். இது ஒரு கனெக்டிவிட்டி ஆப்ன்றதுனால. சப்போஸ் இது கனெக்டிவிட்டிக்கான ஆப் இல்லன்னா, நான் இந்த கொஸ்டின் கேட்டே இருக்க மாட்டேன் நானு. நான் டைரக்ட்டா இந்த கொஸ்டினுக்குள்ள போயிட்டு இருப்பேன். சொல்றது புரியுதுங்களா? இப்போ ம்ஹ்ம். இப்போ எனக்கு ஓகே. வந்து நான் நான் சோசியல் கம்யூனிட்டி பீப்பிள் கூட கனெக்ட் பண்ணும்போது, அவங்க என்ன நெட்வொர்க்ல பண்றாங்க? அதே மாரி இத சில சோசியல் ஒர்க்கர் கூடயும் நான் ஷேர் பண்ணியிருந்தேன். அவங்க சோசியல் ஒர்க்கர்னா, அந்த ஆர்ஃபனேஜஸ்ல இருக்கிறவங்க என்னென்ன மாரி நெட்வொர்க்ல கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இதுவுமே இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். எல்லா ஆர்ஃபனேஜ்லயும் வைஃபை இருக்குன்னு சொல்ல முடியாதுல்ல. எல்லா எல்லா ஆர்ஃபனேஜ்லயும் இதுக்குன்னு ரெஸ்பெக்டிவ் ஒரு மெம்பர் இருக்கணும். கரெக்ட்டா? அதுக்குன்னு ஒரு எஸ். ரெப்ரசன்டேட்டிவ் இருக்கணும். அதாவது ஃபுட்ட ம். உள்ள வர வைக்கிறதுக்கும், ஃபுட்ட டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கும், இப்போ ஒரு ஒரு சத்துணவு கூடன்னு கூட எடுத்துக்கங்களேன். அங்க ஒரு பாட்டி ஒருத்தவங்க இருந்தா மட்டும் தான், எவ்வளோ ஸ்டாக் இருக்குது, என்ன போடணும்ன்றத பிளான் பண்ண முடியும். இத எஸ். வந்து எஸ். டீச்சரோ, இல்ல அங்க அங்க வொர்க் பண்ற வேற யாரோ ஸ்டாஃப்ஸ் எல்லாம் பார்க்க முடியாது. சத்துணவு கூடத்துக்குன்னு இருக்கிற பீப்பிள் தான் பார்க்க முடியும். ரெஸ்பெக்டிவ் பெர்சன் தான் பார்க்க முடியும். அது மாரி ஒரு ஆர்ஃபனேஜ்ன்னு எடுத்துக்கிட்டா, அங்க ஒரு பெர்சன் வந்து ரெஸ்பெக்டிவா இந்த ஒரு ஆப்ப ஹேண்டில் பண்ணணும். ம். ம். எஸ். அதுக்கு எனக்கு நெட்வொர்க் கனெக்டிவிட்டி யார் என்ன மாரி டைப்ல இருக்காங்கன்றது தெரிஞ்சுக்கணும். தட் இஸ் தி ஓகே. ரீசன் அ இந்த மாரி ஒரு ஒரு கொஸ்டின் கேட்டேன். இது 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 ம். வந்து அவசியம் இல்லாத கொஸ்டினா கூட இருக்கலாம். சில சில ப்ராப்ளம் ஸ்டேட்மென்ட்ல. பட் இது எனக்கு கனெக்டிவிட்டி ரொம்ப முக்கியன்றதுனால, நான் செக் பண்றதுக்கு எனக்கு ஒரு கொஸ்டினா இருந்தது. அதே மாரி நான் டைரக்ட்டா இந்த சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்க்குள்ள போயிருக்கலாம். ஆ ஏன் நான் இந்த கொஸ்டினுக்குள்ள வந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுடைய அ யூசேஜஸ் என்ன மாரி பிளாட்ஃபார்ம் அதிகமா யூஸ் பண்றாங்கன்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு. அப்போ YouTube அண்ட் Instagram, Facebook தான் மேஜரான போர்ஷன். ஓகேங்களா? அதாவது மேஜரான க சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ். ம். இது மூலியமா எனக்கு கிடைக்க வேண்டிய டேட்டா என்னன்னு பார்த்தீங்கன்னா,
அவங்களோட யூஐ சிஸ்டம் அண்ட் அவங்களோட டிசைன் சிஸ்டம நான் இதுலருந்து எடுத்துப்பேன். Facebook அண்ட் YouTube, Instagram இந்த 3 ஆப்பையும் கம்பைன் பண்ண மாரி ஒரு ஆப் நான் எக்ஸ்பீரியன்ஸ் குடுத்துட்டேன்னா, அவங்க கண்டிப்பா அத ம். யுட்டிலைஸ் பண்ணிடுவாங்க. ம். கரெக்ட்டுங்களா? ஓகே. ஸோ அந்த ஒரு எஸ். போர்ஷனுக்காக தான் நான் அந்த சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ பத்தி கேட்டேன். சப்போஸ் நீங்க இதுவே வேற ஒரு பிராண்டுக்கு பண்ண போறீங்க. இப்ப சப்போஸ் இதே ஆப்ப இதே மாரி ஒரு ஃபார்ம வந்து நீங்க காமர்ஸ் ப்ராடக்ட்க்கு போடுறீங்கன்னு வச்சுக்கங்க. ஓகேங்களா? ம். அந்த ஓகே. இடத்துல வந்து நீ Myntra யூஸ் பண்ணுவியா? இல்ல Amazon யூஸ் பண்ணுவியா? இல்ல Flipkart யூஸ் பண்ணுவியான்னு சொல்லிட்டு செக்லிஸ்ட் வாங்கிடணும். அதாவது மல்டி ம். ம். செலக்ஷன்ல. அப்ப என்ன நடக்கும்னா, ஓகே. அப்ப என்ன நடக்கும்? பீப்பிள் வில் செலக்ட் மல்டி ஆப்ஷன் வித் வேரியஸ் செக்மென்ட்டோட. அதிகமான பீப்பிள் எதுல கிளிக் பண்ணியிருக்காங்களோ, அந்த பிளாட்ஃபார்ம் தான் அதிகமா யூஸ் பண்றாங்கன்னு சொல்ட்டு. அப்போ இதுலருந்து காமனான யுஎக்ஸ் பேட்டர்ன்ஸ நீங்க என்ன பண்ணலாம்? உங்களுடைய ப்ராடக்ட்குள்ள கொண்டு போலாமா? ம். எஸ். தட் இஸ் தி ரீசன் இந்த மாரி பிராண்ட்ஸ வந்து நம்ப அ அ பு புல் பண்றது. டெக்னாலஜிக்கல் திங்ஸ். நீங்க இன்னும் கொஞ்சம் லெவலுக்கு உள்ள போனீங்கன்னா, நீங்க வந்து மொபைல் ஆப் யூஸ் பண்ணுவீங்களா? விண்டோஸ் சிஸ்டம் வச்சிருக்கீங்களா? இல்ல ஆப்பிள் வச்சிருக்கீங்களா? ஆண்ட்ராய்டு வச்சுக்கலாம்னு கூட கேட்கலாம். பட் ம். இட் ம். இஸ் நெசசரி ஃபார் யூ, யூ கேன் ஆஸ்க். சொல்றது புரியுதுங்களா? ஸோ நெசசரியா இல்லன்னா, அ அது தேவையில்லாத கொஸ்டின்ஸ் அது ஆ ஆக்சுவலா. லக்ஷ்மண் எனக்கு ஒரு கொஸ்டின். இப்ப அந்த மொபைல் டேட்டா கேட்டிருந்தீங்கல்ல. ம். இப்ப யாருமே வந்து பிராட்பேண்ட் யூஸ் பண்ணல. எல்லாருமே மொபைல் டேட்டா தான் அப்டின்னா, என்ன என்ன சினாரியோ கொண்டு வந்திருப்பீங்க? என்ன கொண்டு வந்தப்பன்னா, இது ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மென்ட்டா வச்சிருப்பேன். அப்ப ஆஃப்லைன் எஸ்எம்எஸ்ஸ வந்து எனேபிள் பண்ணியிருப்பேன். இப்ப நான் இதுலருந்து என்ன கண்டுபிடிப்பேன்னா, இப்ப இங்க எனக்கு ப்ராப்ளம் தான். எல்லார்கிட்டயும் கனெக்டிவிட்டி இல்லன்றது எனக்கு தெரிஞ்சிடுச்சு. அப்போ மொபைல் நெட்வொர்க்ல கனெக்ட் பண்றாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் அவங்க மொபைல வந்து ஆஃப் பண்ணி வச்சுட்டாங்கன்னா, நெட்வொர்க் இல்லன்னா, என்னோட இன் ஆப் நோட்டிஃபிகேஷன் ஒர்க் ஆக போறது கிடையாது. அப்போ நான் எஸ்எம்எஸ் ஃபார்மேட்டுக்கு கொண்டு போணும் நம்ப. இப்போ சப்போஸ் ஒரு ஃபுட் அப்டேட் ஆகுதுன்னா, அந்த செகண்ட்ல ஆஃப்லைன்ல எல்லாருக்கும் எஸ்எம்எஸ் போணும். இந்த மாரி ஃபுட் அவைலபிளா இருக்கு. திருச்சியில இருக்கு. இந்த பிளேஸ்ல இருக்கு. யார் நியர்பைல இருக்கிற பீப்பிளோ கனெக்ட் பண்ணுங்க. அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓகே. எஸ்எம்எஸ் ஒண்ணு வச்சுருவேன். அது வந்து என்னுடைய அ யூசரோடைய கனெக்ட் பண்றதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். ம். இப்ப ம். இது ம். ஒரு ப்ராப்ளம் ஓகே. ஸ்டேட்மெண்ட் எனக்கு. இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் நான் என்ன பண்ணியிருப்பேன்னா, ஆ இப்ப சப்போஸ் ஒருத்தவங்க ஃபுட் அப்டேட் பண்ண உடனே, அது எல்லாருக்கும் எஸ்எம்எஸ்ஸா போற மாரி முடிவு பண்ணிட்டு இருப்பேன். ஓகே. ஓகே. ஸோ ம். ஸோ இதெல்லாம் என்னுடைய கன்சர்ன்ஸ். அ என்னுடைய கன்சர்ன். நான் நான் கனெக்ட் பண்ணணும்னா எனக்கு என்னென்ன விதத்திலலாம் இருக்கு. நம்ம இப்ப சும்மா ஒரு ஆப் ரெடி பண்ணி குடுத்துட்டா மட்டும் போதுமா? அவங்க பயன்படுத்திருவாங்களா? கிடையாதுல்ல. வி நீட் டூ என்ஷூர் த வே ஹவ் பீப்பிள் கேன் ஏபிள் டூ கனெக்ட் த்ரூ அவர் அப்ளிகேஷன். ஆன்லைன்லயே ம். வச்சிருக்கணுன்றது வந்து எல்லாரும் பண்ணுவாங்களான்னு சொல்ல முடியாது. ஈவன் சம் ஆஃப் த ஆர்ஃபனேஜ் பீப்பிள் ஆர் நாட் தட் மச் குட் இன் மொபைல் அப்ளிகேஷன். கரெக்ட்டா? ஸோ எஸ். இங்க எஸ். ஏஜ் ஃபேக்டர் பார்க்குறோம் நம்போ. ஏஜ் ஃபேக்டர் பார்க்குறோம். இப்ப இப்ப ஆர்ஃபனேஜ்ல இருக்கிறவங்க எல்லாருமே யங்ஸ்டர்ஸ் இருக்காங்களா? கிடையாது. தே ஆர் மோர் ம். தென் 45, 50 கிட்ட இருக்கிற பீப்பிள் தான் இன்னைக்கு ஆர்ஃபனேஜஸ் உடைய ஓனர்ஸ் அண்ட் ரெஸ்பெக்டிவ் பீப்பிளா இருக்கிறாங்க. அவங்க கிட்ட எடுத்துன்னு போயிட்டு நீங்க இந்த ஆப்ப குடுத்து பயன்படுத்துங்க அப்படி சொல்லும்போது, அவங்க இந்த மாரி அப்டேட்டட்ல இருப்பாங்களா? ஃப்ரீக்வென்ட்டா மொபைல் யூஸ் பண்ணுவாங்களா? பார்த்தீங்கன்னா கிடையாது. ஆஸ் எ யங்ஸ்டரா ரைட் நவ் வி ஆர் யூசிங் வெரி ஃப்ரீக்வென்ட் மொபைல் அப்ளிகேஷன்ஸ். பட் ஆஸ் அ ஏஜ் கன்சர்ன் கொஞ்சம் கொஞ்சம் ஏஜான பீப்பிள் என்ன பண்ணுவாங்க? அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து ம். யோசிச்சு பார்த்தீங்கன்னா, எஸ்எம்எஸ் இஸ் த ஒன் பாயிண்ட் ஒன் ஒன் சொல்யூஷன் ஆக்சுவலி. ஓகே. காட் இட். இது சின்ன சின்னதா மைன்யூட்டா நெறைய டேட்டாஸ் இருக்கும் உஷா. இதுல சின்ன சின்னதா பார்க்கறதுக்கு. ஓகேங்களா? ம். இதே மாரி தான் ஒவ்வொரு ப்ராடக்ட்லயும் நம்ம மைன்யூட்டா சின்ன சின்ன கொஸ்டின்ஸ் கேட்போம். அதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன ரீசன்ஸ் நீங்களே செட் பண்ணிக்க வேண்டியது தான். பவுண்டரீஸ் நீங்களே செட் பண்ண வேண்டியது தான். இங்க இங்க வந்து சில கொஸ்டின்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க நீங்க ஆஸ் பெர் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் படி போயிடுவீங்க. ஒரு சில கொஸ்டின்ஸ் எல்லாம் உங்க ஹைப்போதீசிஸ் இருக்குல்ல, ஹைப்போதீசிஸ்னா ஒண்ணும் இல்ல. நீங்க யோசிச்சு வச்சிருக்கிற டவுட்ஸ். நீங்க இப்படிதான் என்னோட யூசர் வொர்க் பண்ணுவாங்கன்ற அசம்ப்ஷன் வச்சிருப்பீங்கல்ல. ம். ம். அந்த அந்த ம். அசம்ப்ஷன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க இது பண்ணிக்கணும். எது பண்ணிக்கணும்? ஆ வேலிடேட் பண்ணிக்கணும். அதுக்கு தான் இந்த ஃபோரம். இந்த இந்த எஸ் ஆர் நோ டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் எதுக்குன்னா, நீங்க ஒரு மித் வச்சிருப்பீங்க. நீங்க ஒரு அசம்ப்ஷன் வச்சிருப்பீங்க. அது எல்லாத்தையும் எப்படி வந்து நெக்லெக்ட் பண்ண போறீங்க? எப்படி வேலிடேட் பண்ண போறீங்கன்றது தான் இங்க அ பேட்டர்ன். அதுக்கு தான் இந்த 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 எஸ் ஆர் நோ டைப் இந்த சர்வே வர்றதே நம்போ. ஓகே. ஓகே. ஓகேவா? ஸோ இந்த இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து நீங்க ரேண்டமா கூட ஃபில் அப் பண்ணலாம். நாட் அ இஷ்யூ. இப்போ நெறைய இதுக்கு ChatGPT வந்திருக்கு. ஆனா ChatGPTய நீங்க என்டயர் போர்ஷனுக்கு நம்பிட்டே அத நம்ப முடியாது. சொல்றது புரிஞ்சுதா? ஸோ ChatGPT கேன் கிவ் சம் கைண்ட் ஆஃப் டேட்டாஸ். பட் அது உங்களுக்கான யூசருக்கான சென்ட்ரிக்கான ஒரு சொல்யூஷனா குடுக்குமான்றதெல்லாம் தெரியாது. அப்போ நீங்க வந்து
யூசர்ஸ்கிட்ட என்ன மாரி கொஸ்டின்ஸ் கிரியேட் பண்ணலாம், ஃப்ரேம் பண்ணலான்றத நீங்க வந்து பிளான் பண்ணணும். நீங்க தான் பிளான் பண்ணணும். ஓகே. ஓகேவா? இப்போ இப்போ எனக்கு வந்து ம். பார்த்தீங்கன்னா, இங்க பார்த்தீங்கன்னா 10% ஆஃப் பீப்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, 36 டூ 50 ஏஜ்ல இருக்கிறவங்க, அ 10% வந்து பார்த்தீங்கன்னா 31 டூ 35 ரிமைனிங் இருக்கிற 40% வந்து பார்த்தீங்கன்னா, நான் அனுப்புன யூசர்ஸ்ல ஃபில் அப் பண்ணவங்க இவ்வளோ பேரு. ஸோ இதுல இருக்கிற டேட்டாஸ வச்சு நான் வாங்கியிருக்கிறேன் இன்புட் இது. இன்னுமே நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். அட்லீஸ்ட் ஒரு 15லருந்து 20 பேர்கிட்ட நான் போம்போது தான், இன்னும் குவாலிட்டி ஆஃப் டேட்டா கிடைக்கும். அதே மாரி வைடர் ஆடியன்ஸ். இப்போ ஏஜ் கேட்டகரி ரொம்ப முக்கியம். ஏஜ் கேட்டகரி ரொம்ப முக்கியம்னா, உங்களுக்கு எல்லா செக்மென்ட்ல இருந்தும் இன்புட் வரணும். அம் யங்ஸ்டர்ஸ், மீடியம் லெவல் ஆஃப் பீப்பிள் லைக் ஆவரேஜான பீப்பிள். அ ஒரு ஒரு நார்மல் லைஃப்குள்ள ஐ மீன் மேரேஜ்குள்ள என்டர் ஆன பீப்பிள்ஸ். அ அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா, யங்ஸ்டர்ஸ்லயே டிஃபரெண்ட் டைப் ஆஃப் ஆடியன்ஸ் இருப்பாங்க. எஜுகேட்டட், நான் எஜுகேட்டட், மேரிடு, அன்மேரிடு இந்த மாரி எப்படி வேணா குரூப்பிங் பண்ணிக்கலாம் நீங்க. ஓகேவா? இப்போ இப்போ நீங்க என்ன பண்றீங்க, இப்போ முக்கியமான பேட்டர்ன் இதான். இப்போ இந்த ரிசர்ச் பண்ணிட்டீங்க. இந்த ரிசர்ச் பண்ணதுலருந்து நீங்க பெர்சோனாவ செலக்ட் பண்ணணும் இப்போ. ஓகேவா? இந்த இந்த பெர்சோனாவ நீங்க எடுக்கணும் வெளிய. இப்போ இதுலருந்து செலக்ட் பண்ணி ஒரு இண்டிவிஜுவல் பெர்சோனாவ வெளிய எடுக்கணும். இப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, பிரியான்றவங்க செலக்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய அ இன்ஃபர்மேஷன்ஸ் என்னென்ன? இத வந்து நான் ஒரு பெர்சனாவா எடுத்து, அந்த பிரியாவுக்கு மட்டும் நான் என்ன பண்ணுவேன், தனியா ஒரு பெர்சனாவ கிரியேட் பண்ணுவேன். சொல்றது புரிஞ்சுதுங்களா உஷா? அ அ அண்ட் அது ஏன் ஒரே ஒரு பெர்சனுக்கு மட்டும் பண்ணணும்? எனக்கு மிக்ஸ்ட் ஆஃப் டேட்டா இப்ப இவங்க வந்து ஒரு ஒண்ணு சொல்லியிருக்காங்க. இது வந்து வேலிடா இருக்கு. அப்புறம் வேற ஒரு பெர்சன் ஒண்ணு சொல்லியிருக்காங்க. அது வேலிடா இருக்கு. ஒரு இவங்க 2ண்ட் கொஸ்டின் கரெக்ட்டா சொல்லியிருக்காங்க. இன்னொரு பெர்சன் 3ர்ட் கொஸ்டினுக்கு சொல்லியிருக்காங்கன்னா, ஏன் நம்ம பிரியாவ மட்டும் எடுக்கணும் ஸ்பெசிஃபிக்கா? ஏன் அத பிரியா நம்ம மட்டும் வந்து எடுக்க ஒரு மாட்டோம். யூசர் குரூப்பா இல்ல, இல்ல. நம்ம பிரியாவ மட்டும் எடுக்க மாட்டோம். நம்ப 10 பேருடைய இதுவுமே பெர்சனாவா கன்வெர்ட் பண்ணுவோம். கன்வெர்ட் பண்ணிட்டு, ம், அதுல நம்ம என்ன பண்ணுவோம், ஒரே தாட் ப்ராசஸ்ல இருக்கிறவங்கள குரூப்பா பிரிப்போம். இப்போ ம், பிரியான்றவங்க யாரு? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஏஜ் கேட்டகரி 31 டூ 35ன்றது ஒரு 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 குரூப். ஸோ இந்த ஏஜ் குரூப்ல ஜாபுக்கு போயிட்டு இருக்கிற ஒரு ஒரு பெர்சோனாவா பார்த்தீங்கன்னா, அப்படியே இவங்கள மாரி யார் வந்து 31 டூ 50 ஐ மீன் 31 டூ 35 ஏஜ் கேட்டகரி வித் ஜாப் ப்ரொஃபஷன் அவங்க ஒரு குரூப் போயிடுவாங்க. ம், சொல்றது ம். புரிஞ்சுதா? அதுல ஓகே, கன்சால்டேட் பண்ணி நீங்க எல்லாத்தையும் மொத்தமா ஒரே பெர்சனாவா மாத்தணும். ஓகே. அதாவது ஆனா 50% ஒரே பெர்சனாவா மாத்திட்டு நேம் மட்டும் நம்ம ஒரே ஒரு ஸ்பெசிஃபிக் எப்படி யூசரோட மாத்தீங்க? அந்த 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 ஒரு பெர்சனாக்கு நீங்க என்ன நேம் குடுத்துக்கணும்னா, ஆ ஏஜ் கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா 31 டூ 50 31 டூ 35 வொர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் போட்டுறணும். ஏன்னா, இப்ப நம்ம பிரியாவ வந்து என்னன்னு எடுத்திருக்கோம், வொர்க் பண்ற பெர்சனாவா எடுத்திருக்கோம். அப்போ ம். நீங்க இந்த மாரி குரூப்பிங் பண்ணிக்கணும். இப்ப இந்த இவங்க பிரியா மாரியே இருக்கிறவங்க நெறைய பேரு அ என்னென்ன மாரிலாம் யோசிச்சிருப்பாங்க. இப்போ இப்போ இதே கேட்டகரில வேற யார் இருக்காங்கன்னு பார்க்கணும். இப்போ இப்போ 35 டூ 31 டூ 35 ரேஞ்சுல வேற யாரு இருக்கா? ஏன் அவங்க அவங்க நேம் நம்ம பிரியான்னு குடுக்குறோம். நேம் குடுக்காம விட்டுடலாம். இல்ல அதுதான் சொல்றேன். யூசர் குரூப்ன்னு குடுக்கலாம்ல. நம்ம பிரியான்னு குடுக்க மாட்டோம். அதான் வொர்க்கிங் பீப்பிள் தானே சொன்னேன் நானு. ஓகே. அதாவது அந்த பிரியாக்கு பதிலா பெர்சனாக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ம், அந்த பெர்சனாக்கு ம். பேர் என்னன்னு வரும்? வொர்க்கிங் பீப்பிள். அது அது வந்து குரூப்போட பேர் வந்து வொர்க்கிங் பீப்பிள்ன்னு வந்துரும் அதுக்கு பேரு. ஓகே, ஓகே. ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் ஆ ஆனா நான் மோஸ்ட் ஆஃப் யூசர் பெர்சனா பார்க்கும்போது எல்லாமே சிங்கிள் பெர்சனோட பெர்சனாவா இருக்கு. ஏன் லக்ஷ்மணன்? அது அப்படிதான் போடுறாங்க. ஆக்சுவலா ஆனா அது தப்பு அது. ஆ இப்ப நான் ஒரே ஒரு பெர்சனா மட்டும் கன்சிடர் பண்ணி வேலிடேட் பண்ண முடியாது. அது ம், அது சும்மா போர்ட்ஃபோலியோக்காக அப்படி பண்றாங்க. பட் இட்ஸ் நாட் அ கரெக்ட் வே ஆஃப் டூயிங் தி எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சுவலி. யூ வாண்ட் டூ கன்சிடர் யுவர் ஆடியன்ஸ் குரூப் ஆஸ் அ குரூப்பா பிரிச்சுக்கணும் நீங்க. ம். இங்க இருங்க காட்டுறேன் பாருங்க. என்னோட ஸ்டூடண்ட் போட்ட பெர்சோனாவ நான் காட்டுறேன். ஆ சக்தி உங்களுக்கு ஓரளவுக்கு அ அ கனெக்ட் ஆகுதா? வாட் வி ஆர் Yeah, டிஸ்கசிங்? yeah, புரியுது. Yeah. ஸோ பேசிக்கலி ரிசர்ச் பண்ண டேட்டாவ எப்படிலாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொண்டு வரணுன்றது தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இட்ஸ் மோர் இன்டூ டீட்டெயில் எப்படி வந்து ரிசர்ச் பண்ண டேட்டாவ கன்சிடர் பண்ணி வெளிய கொண்டு வரோன்றது தான். ஸோ ஐ வில் ஜஸ்ட் கோ த்ரூ சம் ஆஃப் த ப்ராஜெக்ட்ஸ் மை ஓல்ட் ப்ராஜெக்ட்ஸ் ஏதாவது இருக்கான்னு பார்க்குறேன். ஜஸ்ட் கிவ் மீ அ மினிட்.
ஸோ இப்போ இங்க பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஒரு பெர்சன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு 3 பேருடைய டேட்டாவ எடுத்து வச்சிருக்காரு பெர்சனாவா. ஓகேங்களா? இவரு வந்து ஓகே. பார்த்தீங்கன்னா, இண்டிவிஜுவலா தான் எடுத்திருக்காரு. இண்டிவிஜுவல் 3 பீப்பிளோடைய டேட்டாவா எடுத்து, அத வந்து என்னவா போர்ட்ரேட் பண்ணியிருக்காரு, பெர்சனாவா போர்ட்ரேட் பண்ணியிருக்காரு. இட்ஸ் ம். அதான் சொல்லுவாங்க இல்லையா? யுஎக்ஸ் இஸ் யுவர் அஸ்பெக்ட், யுவர் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகேவா? இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இது ரைட், இது ராங்ன்னு சொல்ல முடியாது. ஆனா, இங்க பாருங்க. இந்த எம்பத்தி மேப் இஸ் த கன்சாலிடேட் டேட்டா. சொல்றது புரியுதுங்களா? ஓகே. இப்போ ம், ஒரு ம். எம்பத்தி மேப் வந்து 3 பேருக்குலாம் போட முடியாது. ம். இப்போ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா 3 பெர்சனா வந்தா கூட, எம்பத்தி மேப்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிங்கிள் டாக்குமெண்ட். ம், ம், ம். ஸோ எம்பத்தி மேப்ல என்ன என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூசரோடைய அவங்க அவங்க யோசிச்சது, அவங்க திங்க் பண்ணது, அவங்க கேட்டிருக்கிறது, அவங்க பார்க்கறது, அவங்க அவங்க பேசுறது, அவங்க செயல்படுறது எல்லாமே வந்து பிளஸ் அவங்களோட பெயின் பாயிண்ட் அண்ட் கெயின் பாயிண்ட் வரும். இது வந்து கன்சாலிடேட்டட் பண்ண ஒரு டேட்டாவா வரும். ஓகே. இப்போ இப்போ இப்ப நீங்க அவங்க வந்து திங்க்னா, அ எ என் எல்லா யூசரோட திங்க்கும் அங்க வந்துரும். அந்த எம்பத்தி ஆமா. மேப்ல. கன்சாலிடேட் பண்ணி ஒரு யூசர் குரூப்புக்கான எம்பத்தி மேப்பா வரும். அவங்களுடைய பெயின் பாயிண்ட் ஓகே. அண்ட் கெயின் பாயிண்ட் என்னன்னு வரும் வெளிய. ம், ம், ம். ஓகே, ஓகேவா? இருங்க. ஓகே. இன்னும் சில இது எடுக்கிறேன் நானு. சில ப்ராஜெக்ட்ஸ் எடுக்கிறேன். அதெல்லாம் ஆன்கோயிங் ப்ராஜெக்ட்ஸ் என்னோட ஸ்டூடண்ட்ஸ் இருக்கும். ம். இவனுங்க என்ன நம்ப நம்ப என்னுடைய ஸ்டூடண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, டிராஃப்ட்ல வச்சு வொர்க் பண்ணிட்டு, அப்புறம் அந்த இத ரிமூவ் பண்ணிடுவானுங்க. அந்த ஃபைல. அதனால கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. வெயிட் பண்ணுங்க. என்னோட நோட்டிஃபிகேஷன்ல ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். எஸ். இப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு உங்களுடைய உங்களுடைய இந்த அந்த அந்த ஒரு பர்ட்டிகுலர் யூசர் குரூப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எப்படி வேணா நேமிங் பண்ணிக்கலாம்.
அதாவது யூ கேன் நேமிங் அஸ் ஏஜ் வைஸ் நேமிங் பண்ணலாம். அவங்களுடைய ப்ரொஃபஷனல் வைஸ் நேமிங் பண்ணலாம். ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி வச்சு நேமிங் பண்ணலாம். எப்படி வேணா நேமிங் பண்ணலாம். இட்ஸ் நாட் அ மேட்டர். சொல்றது புரியுதுங்களா? ம், ம். இப்ப சப்போஸ் ஓகே. இப்ப சப்போஸ் அந்த ஒரு பெர்சோனா வந்து பார்த்தீங்கன்னா, அதே மாதிரியான பெர்சோனா தான் பிரியா மாரியான சேம் பெர்சோனா தான் இன்னும் ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னா, நீங்க டினோட் பண்றது தான் அதான் சொல்லுவாங்கல்ல, பெர்சோனா இஸ் அ ஃபிக்ஷனல் கேரக்டர். ஃபிக்ஷனல் கேரக்டர்னா நீங்க தான் உருவகப்படுத்துறீங்க. அதுல வந்து எக்ஸாக்ட்டான யூசருடைய நேம் தான் வரணும். அப்படின்னு எதுவுமே கிடையவே கிடையாது. யூ ஆர் த பெர்சன் மேக்கிங் ஃபிக்ஷனல் ஓகேவா? ஃபிக்ஷனல்னா நத்திங் ம். பட் நீங்க அனலைஸ் பண்ண டேட்டாவ வச்சு ஒரு ஒரு பெர்சனாவா கன்சாலிடேட் பண்றீங்க. ஒரு டேட்டானா ஒரு ஒரு குரூப்பிங் டேட்டாவா கொண்டு வரீங்க. தட் இஸ் யுவர் ஆடியன்ஸ் குரூப். இப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எஜுகேட்டட்ல பிரியா இஸ் ஒன் எஜுகேட்டட் பெர்சன், ஜாப்க்கு போற பெர்சன், மேரிடான பெர்சன். அவ்வளோதான். இதுதான் அவங்களுடைய கேட்டகரி. இதே கேட்டகரில வேற யார் சூட் ஆவாங்களோ, அவங்க எல்லாரையும் இந்த குரூப்ல நீங்க ஆட் பண்ணிக்கணும். ஓகே. கன்சால்டேட் பண்ணிக்கணும். கன்சால்டேட் பண்ணிட்டு நீங்க பிரியா கூட குடுக்கலாம். நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டில குடுக்கலாம். இல்லன்னா இப்போ இப்போ அதான் சொல்லுவாங்கல்ல, யூ யூ கேன் கிவ் அ நேம் எனிதிங். அதுக்கான ஒரு நேம் நீங்களே குடுத்துக்கலாம். இந்த மாரி எனக்கு வந்து நீங்க பிரியான்னு வைக்கலாம், இல்ல சிந்துன்னு வச்சுக்கலாம். வாட்டெவர் இட் இஸ். யூ கேன் கிவ் அ நேம் ஆன் தட். பட் த கேட்டகரி யூ நீட் டூ மிக்ஸ் டுகெதர். யூ வாண்ட் டூ கன்சால்டேட் டுகெதர். இதே கேட்டகரி, இதே பொசிஷன் இதே இதே பொசிஷன், இதே ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்காங்க. அப்டின்னா, அவங்களுடைய ஃப்ரஸ்ட்ரேஷன் நீட்ஸ வந்து நீங்க என்ன பண்ணலாம்? கம்பைன் பண்ணலாம். தப்பு கிடையாது. ஓகே. ஓகேவா? யூ கேன் கம்பைன் டுகெதர் அண்ட் யூ வாண்ட் டூ ஜெனரேட் ஒன் யூனிக் ஆ ஆ அது சொன்ன எம்பதி மேப் வந்து ஜெனரேட் பண்ணணும். ஸோ எம்பதி மேப்ல தான் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? யூ வில் கெட் டேட்டா. வாட் டேட்டா? ஆ அனலைஸ் டேட்டா. எஸ். உங்களுடைய ஆ இந்த பெயின் பாயிண்ட் அண்ட் கெயின் பாயிண்ட் என்ற டேட்டா வந்து அங்க தான் கிடைக்கும் உங்களுக்கு. ஓகே. ஓ! ஒன் டே எம்பதி மேப் எப்படின்ட்டு மட்டும் ஒரு ஓவர்வியூ மாரி அதெல்லாம் சொல்றீங்களா? இதுக்கப்புறம் தான் நம்ம பார்ப்போம். இருங்க நான் உங்களுக்கு டிசைன் திங்கிங்ல இப்ப நம்ம எத பார்த்துட்டு இருக்கோன்றதுன்னா, ஆ இப்ப நம்ம இன்னும் எம்பதி மேப்லாம் இன்னும் போவோம் உஷா டெஃபினட்டாவே. இன்னும் ஓகே. இருக்கு. ஸோ டிசைன் திங்கிங்ல ரைட் நவ் வி ஆர் இன் எம்பதி ஸ்டேஜ் ஒன்லயே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது. ஓகேவா? ஸோ எம்பத்தைஸ்ல ம். ரிசர்ச் பண்றதுக்கான போர்ஷன்ஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ ரிசர்ச் ஓகே. பண்றதுக்கான டேட்டாவ எக்ஸ்ட்ராக்ட் பண்றது எப்படின்றத நம்ம இப்ப நான் சொல்லிட்டு இருக்கிறேன் இல்லையா? இந்த பெர்சோனா அதுலருந்து ம், டேட்டாவ ம். எக்ஸ்ட்ராக்ட் பண்ற விதங்கள்லாம் இப்ப வந்து டிஃபைன்ல வர்ற ப்ராசஸ். ஓகே, ஓகே. இப்போ எம்பத்தைஸ்ன்றது ஒன்லி ரிசர்ச் அலோன் வில் கம்ஸ் அண்டர் எம்பத்தைஸ்ன்ற ஸ்டேஜ். அதாவது ரிசர்ச் பேட்டர்ன். இப்ப இந்த ரிசர்ச் பேட்டர்ன்ல தான் நான் சொல்ற இந்த ரிசர்ச் மெத்தடாலஜிஸ் எல்லாமே இருக்கு. இந்த இந்த ஃபார்ம்ஸ் இந்த இந்த யூசர் இன்டர்வியூ, ஸ்டேக் ஹோல்டர் இன்டர்வியூ அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய காம்பிடிட்டிவ் அனலைஸ், கம்பேரிட்டிவ் அனலைஸ் எல்லாமே கம்ஸ் அண்டர் யுவர் ரிசர்ச் மெத்தடாலஜி. ஓகே. அதே மாதிரி இங்க இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய டிஃபரெண்டான லேஅவுட்ஸ் இருக்கு. டிஃபரெண்டான மெத்தடாலஜிஸ் இருக்கு. ஃபார்மேட்ஸ் இருக்கு. இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க இப்போ ஒரு ஒரு காம்பிடிட்டிவ் அண்ட் கம்பேரிட்டிவ் அனலைஸ் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, ஆ டெம்ப்ளேட்ஸ் நெறைய அவைலபிள் இருக்கும். ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஒவ்வொரு டெம்ப்ளேட்ஸ். இதுல வந்து இதுதான் ரைட் ஃபார்மேட் சொல்ல முடியாது. நீங்க உங்களுக்கு ஏத்த மாரி என்ன பண்ணீக்கணும், சேஞ்ச் பண்ணிக்க வேண்டியது தான். ஆல்டரேஷன் பண்ணிக்க வேண்டியது தான். சொல்றது புரிஞ்சுதுங்களா? ம், நான் ம். ரிசர்ச் ஓகே. மெத்தடாலஜி நான் உங்களுக்கு WhatsAppல ஒண்ணு அனுப்பியிருப்பேன்னு நெனைக்கிறேன். அதுல அந்த பெர்சனுடைய இன்புட் போனீங்கன்னு வச்சுக்கங்க LinkedInல. ஆ ம். ஹி கேவ் லாட் ஆஃப் இன்புட்ஸ் அண்ட் ரிசர்ச் இந்த மாரி நெறைய குடுத்திருப்பாரு. இதெல்லாம் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான ஒரு ஐடியா கிடைக்கும். சரிங்களா? ஆ ஓகே. எவ்வளோ என்ன மாரி ரிசர்ச் பண்றாங்க? எந்த மாரி டேட்டாவ அனலைஸ் பண்றாங்க? எவ்வளோ எவ்வளோ பெரிய ரிசர்ச் ப்ராசஸ் பண்றாங்க? அப்படின்றது எல்லாத்தையும் அந்த LinkedIn ப்ரொஃபைல்ல போனீங்கன்னா, நெறைய இன்புட் இருக்கும். நீங்க கொஞ்சம் கொஞ்சமா கைட் பண்ணி தெரிஞ்சு எடுத்துக்கலாம். பட் அதுல நீங்க ஃபுல்லா யூட்டிலைஸ் பண்ணுவீங்களா? உங்க ஜாப்குள்ள எடுத்துன்னு போவீங்களான்னு பார்த்தீங்கன்னா, நெவர். இப்ப நான் சொல்றது எல்லாமே உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் பர்ப்பஸ்க்காக நான் சொல்லிட்டு இருக்கேன். சரிங்களா? இது ம், ம். எல்லாமே ஓ உங்களோட கம்பெனில அப்படியே வேலையா வருமா? இது எல்லாமே எனக்கு ம். டெலிவரபிளா பண்ண சொல்லுவாங்களா? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிடையாது. சொல்றது ம், ம், புரியுதுங்களா? ம். சில ஓகே, கம்பெனிஸ்ல ஓகே. அது நடக்கும். சில கம்பெனில நடக்காது. சொல்றது ம், புரியுதுங்களா? ம். ஆனா, ஓகே, எது ஓகே. நடந்தாலும் உங்களுக்கு நீங்க எங்க வந்து எந்த மாரி டேட்டாவ எங்கருந்து வேலிடேட் பண்ணணும், எடுக்கணுன்றதுக்கான ப்ராசஸ் தான் நான் சொல்லிக் குடுத்துட்டு இருக்கேன் இப்போதைக்கு. ம், இப்ப ம், ம். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது டெம்ப்ளேட்ஸ் தேவைப்படுது அப்படி இல்ல எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா,
நீங்க என்என்சி குரூப் அண்ட் ஐடிஎஃப் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இவங்க கிட்ட இருக்கிறது தான் ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட் லேஅவுட்ஸ். ஓகேங்களா? ஓகே, ஓகே லக்ஷ்மணன். நீங்க ஓகே. வந்து இப்போ பிகின்ஸ்ல பார்க்கறது எல்லாமே ஸ்டாண்டர்ட் கிடையாது. சொல்றது புரிஞ்சுதா? ஸோ ம், நீங்க ம், பிகின்ஸ்ல பார்ப்பீங்க. வேற ஏதாவது சாம்பிள்ஸ், கேஸ் ஸ்டடீஸ் ஏதாவது பார்த்தீங்கன்னா, அவன் பண்றது எல்லாம் ம், ஸ்டாண்டர்ட்ன்னு கிடையாது. பட் யூ 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 கேன் ஜஸ்ட் கன்சிடர் தட். ம், ஓகேப்பா, இவனும் ஏதோ ஒண்ணு பண்ணியிருக்கான். அவ்வளோதான். அதான் சொன்னேன்ல, யுஎக்ஸ் இஸ் ஓன் பேட்டர்ன். நீங்க நீங்க பண்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட ஓன் பேட்டர்ன். ஓகேவா? இதுல வந்து ஓகே. மிக்ஸ் டுகெதர் தான். ப்ராடக்ட் டெவலப்மென்ட் ஓரியன்டடா போட்டிருப்பானுங்க. ஆ டைம்லைன் போட்டிருப்பான். டைம்லைன்லாம் நம்மள எங்கேயாவது போடுவோமா? நம்ம டைம்லைன் போடவே மாட்டோம். ம், அஜைல்ல ம், போடுறதெல்லாம் இங்க போட்டிருப்பானுங்க. ஸோ ம், 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 இங்க இந்த இந்த கேஸ் ஸ்டடி டாக்குமெண்ட்ஸ்லாம் இப்ப நீங்க பார்க்குறீங்க இல்லையா? எங்க கேஸ் ஸ்டடீஸு. இது எல்லாமே ம், அவன் ஒரு ஒரு ஃபார்மேட்ட யூஸ் பண்ணுவான். யுஎக்ஸ்ன்றது தேர் லைஃப் ஸ்டைல். அவங்க யூஸ் பண்ற அவங்களோட ஜாப்க்குள்ள யூஸ் பண்ற ப்ராசஸ். இங்க பாருங்களேன். ப்ராஜெக்ட் டைம்லைன் ம், போடுறான். ஸோ டைம்லைன்ன்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்லி இட்ஸ் ப்ராஜெக்ட் மேனேஜ்மென்ட் ஓரியன்டான ஒரு பிரின்சிபல். அத வந்து ஏன் இவன் யுஎக்ஸ்குள்ள கொண்டு வந்து போடுறான்? ஸோ யோசிச்சு பாருங்க. அப்போ எவ்ரிஒன் டூ சம் ஆஃப் த டிஃபரெண்ட் வேல அவனோட ப்ரொஃபைல வந்து யூனிஃபார்மிட்டி பண்றான். அதாவது ம், ம், டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டுறான். அவ்வளவுதான் சிம்பிள். இங்க இங்க வந்து இதுதான் ரூல், இதுதான் ப்ராசஸ்ன்னு கிடையாது. இப்ப நான் சொன்னேன் இல்லையா? எம்பத்தைஸ், டிஃபைன், ஐடியேட், டிசைன், டெஸ்ட்ன்றது தான். இதுல அவன் என்னென்ன ம், பண்ணியிருப்பான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க கீழ குடுத்திருப்பான். டார்கெட் ஆடியன்ஸ். ம், இங்க பாருங்க. பிசினஸ் ஓனர்ஸ்ன்றது ஒரு பெர்சோனா. ம், ஓகேவா? ம், ஸ்டூடண்ட்ன்றது ம், ஒரு பெர்சோனா. யங் ம், ப்ரொஃபஷனல்ஸ்ன்றது ஒரு பெர்சோனா. ஃபேமிலி அண்ட் ஃபிரெண்ட்ஸ் 4 பெர்சோனா மொத்தம். இப்ப யூசர் ம், ரிசர்ச் பண்ணியிருக்கான், கண்டக்ட் பண்ணியிருக்கான் எல்லாம் ஓகே. அதுக்கப்புறம் குவான்டிடேட்டிவ் இன்டர்வியூ ரிசர்ச். ஓகே. ஃபோன் மூலியமா பேசுனது. ஓகேங்களா? ம், ம், இதான் நான் டைரக்ட். நான் டைரக்ட்டா ம், பேசி இன்புட் வாங்குறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, யூசர் பெர்சனா பாத்துங்க. இதுல வந்து ம், கேப்ரியல் அப்படின்னு போட்டிருக்கான். என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டர்ன்னு போட்டிருக்கான். இப்போ இவங்களுக்கும் இந்த பெர்சோனாவுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குன்னு நீங்க கனெக்ட் பண்ணி பார்க்க முடியுதான்னு பாருங்க. பிசினஸ் ஓனர், ஸ்டூடண்ட், யங் ப்ரொஃபஷனல்ஸ் அண்ட் ஃபேமிலீஸ். இந்த பேஸ்ல மேல இருக்கிற 4 டார்கெட்ல, இவன் இது எந்த டார்கெட்டுக்காக எடுத்திருக்கான் அப்படின்றது இங்க நம்ம பார்க்க முடியுதா? பார்க்கலாம். 28 இப்ப இவன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு யங் ப்ரொஃபஷனலா வருவான். சொல்றது ம், புரிஞ்சுதுங்களா? இப்ப 20 இயர்ஸ் ம், ஓல்டு ஆக்குபேஷன் வந்து மார்க்கெட்டர்னா, அப்போ ஒரு யங் ப்ரொஃபஷனல் இவன். அவ்வளோதான் ம், சிம்பிள். ம், ம், இப்ப அவனுடைய சேலஞ்சஸ் அண்ட் அவனுடைய பிஹேவியர் இன்சைட்ஸ், அவனுடைய கோல்ஸ். இதுல வந்து ம், பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு சில விஷயங்கள் வச்சிருக்கான். ஆனா, இப்ப இங்க பாருங்க. என்டர்பிரனர். சோ, அதே மேல இருக்கிற கேட்டகரியில பிசினஸ் ஓனர்ஸ்ல இந்த பொண்ணு வந்துரும். ம், ம், ம். ஓகேவா? இப்ப பாருங்க 2டே பேர் மட்டும் தான். அப்போ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, 4 டார்கெட் ஆடியன்ஸ் அவன் பார்த்துட்டு, 4 ஆடியன்ஸ்ல பிசினஸ் ஓனருக்கான ஒரு விஷயமும், ஆ இங்க யங் ப்ரொஃபஷனல் மட்டும் தான் அங்க பெர்சனாவா காட்டியிருக்கான். மீதி ஸ்டூடண்ட்ஸ ம், காட்டல, ஃபேமிலிய காட்டல. அவனுக்கு காட்டணும்னு அவசியமே இல்ல ஆக்சுவலா. அதான் சொன்னேன் இல்லையா? தேர் ஓன் ஆ பிஹேவியர் அனலைஸ். பட் ஆனா இந்த கொஸ்டின்லாம் கேட்பாங்க மேல. இப்ப அவன் போய் இத பெர்சனா வந்து பிரசன்ட் பண்ணான்னா, இப்ப அவன் அவன் ம், கம்பெனில போய் பிரசன்ட் பண்ணி இந்த மாரி என்னோட பெர்சனா இதுதான்னு சொல்லி கேட்டாங்கன்னா, சரி ஓகே. ம், ஒரு ஒரு என்டர்பிரினியர்க்கு போட்டிருக்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மார்க்கெட்டருக்கு போட்டிருக்க. மீதி இருக்கிற 2 பெர்சனா எங்க? அப்படின்னு கேட்பாங்க. ம். ஆனா அப்போ நீங்க தான் போடணும்ல. அதுவும் ஆமாமா. அது போடணும்ல. போடணும். அவன் ம், அவன் போடணும். ம், இப்போ என்னோட டார்கெட் ஆடியன்ஸ் குரூப்ன்றத கண்டுபிடிச்சுட்டான்ல அவன். இதுதான் அவனோட ம், ம், ஆடியன்ஸ் குரூப். அப்போ இந்த ம், ஆடியன்ஸ் குரூப்னா, அவன் இந்த ஆடியன்ஸ் குரூப்க்கான பெர்சனாவ போட்டு தான் ஆகணும். ம், ம். ஆனா அது அது அத நீ வந்து இந்த இந்த பிரசன்டேஷன் அவன் காட்டாம கூட விட்டுருக்கலாம். அவன் வந்து ஓகே. அவனுடைய ரிசர்ச்ல அத பண்ணியிருக்கலாம். ம், ம், அதே ம், மாரி இங்க எல்லாத்தையும் போடணும்னு அவசியமும் கிடையாது. இந்த இந்த பிளேஸ்ல வந்து ம், எல்லாத்தையும் நான் பிரசன்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ம். நீங்க பிரசன்ட் பண்ணிட்டீங்கன்னா ஓகே. பிரசன்ட் பண்ணலன்னா, இட்ஸ் அ ஒன் ஒன் பாயிண்ட் நீங்க உங்களோட இன்டர்வியூக்கு குடுக்குறீங்கன்னு அர்த்தம். அதாவது உங்கள கொஸ்டின் கேட்கறதுக்கு. கொஸ்டின் கேக். ம், ம், அவங்க என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பா கேட்பாங்க. இந்த கொஸ்டின் கேட்பாங்க. ஏன் வந்து 4 பேர டார்கெட் பண்ற? 2 பேருக்கான பெர்சனா தான் இருக்கு. மீதி பெர்சனாஸ் எங்க? அப்படின்னு கேட்பாங்க. இப்ப எம்பத்தி மேப்ல வந்து என்ன போட்டிருக்கான் பாருங்க. சோ இது எம்பத்தி மேப்போட ஃபார்மேட்டே கிடையாது. இவன் வந்து டிஃபரெண்ட்டா போட்டிருக்கான் பாருங்க. சொல்றது ம், புரியுதுங்களா? ம், இது ம், வந்து ம், பார்த்தீங்கன்னா, அப்படியே கம்ப்ளீட்லி ஸ்டோரி டெல்லிங் ஃபார்மேட்டுக்குள்ள கொண்டு போயிட்டான். ஸ்டோரி ம், டெல்லிங்ன்னா லைக் ஸ்டோரி போர்ட் எழுதுறோம் இல்லையா நம்போ? ம், அ ம், ம். அதாவது யூசர் லாகின் 1 ஸ்டெப்ல இருந்து இந்த மாரி பண்றாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டோரி ஆமா. போர்டு ம், அந்த மாரி ம், ப்ராசஸ்ல கொண்டு போயிட்டான். அப்போ இது கம்ப்ளீட்லி வந்து பார்த்தீங்கன்னா, வேற மாரி. அப்ப வேற மாரின்னா, இப்போ இவனுங்க இங்க வந்து ரூல்ஸ் பிரேக் பண்ணியிருக்கான். ரூல்ஸ் பிரேக் பண்ணியிருக்கான்னா, ஸோ நம்ம நார்மலா ஒரு 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 ஆ எம்பதி மேப்ன்ற ஃபார்மேட் வந்து பார்த்தீங்கன்னா, 2 டைப் ஆஃப் எம்பதி மேப் தான் இருக்கு ஆக்சுவலா. ஒண்ணு 4 குவாட்ரண்ட் 2மே 4 குவாட்ரண்ட் தான். பட் கொஞ்சம் டிஃபரெண்ட்டா இருக்கும்.
ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் நான் காட்டுறேன். என்னோட ஸ்க்ரீன் தெரியும்னு நெனைக்கிறேன். கரெக்ட்டா? ம். ம். தெரியுது. இப்போ நீங்க அங்க பார்க்குறீங்கன்னா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எம்பத்தி மேப் உடைய பேசிக் ஃபார்மேட். இப்போ மக்கள் எல்லாம் பரவலா யூஸ் பண்றது. ஓகேவா? ம். இது முன்னாடி இருந்த எம்பத்தி மேப் வந்து இப்படி யூஸ் பண்ணுவாங்க. இது ரொம்ப கன்ஃப்யூஷனா இருக்கும். ஆ சேஸ் என்ன, திங்ஸ் என்ன, டஸ் என்ன, ஃபீல் என்ன கண்டுபிடிக்கிறது ரொம்ப கன்ஃப்யூஷனா இருக்குன்னு சொல்லிட்டு, இந்த ஃபார்மேட்ல ம். யூஸ் பண்ணாங்க. ஸோ இந்த ம்ஹ்ம். ஃபார்மேட் ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஒரு யூசர வந்து நீங்க வேலிடேட் பண்ணிட்டு அந்த அந்த விஷயத்த இதுக்குள்ள கொண்டு வர்றது. ஓகே. பட் இப்ப இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த பையன் என்ன பண்ணியிருக்கான், இந்த இந்த மாரி 4 குவாட்ரண்ட்ல போடாம, அப்படியே தனித்தனியா ஒரு ஒரு டாபிக்ஸா எடுத்து போட்டு பிரசன்ட் பண்ணியிருக்கான். ஓகே. இந்த மாதிரி பண்ணக்கூடாதா? அதான் சொன்னேன் இல்லையா? பண்ணக்கூடாதுன்னு இல்ல. ஹி கேன் டூ தட் ஓன் பேட்டர்ன். அதான் சொன்னேன் இல்லையா? அவரோட பேட்டர்ன் அவர் பண்ணலாம். தப்பு கிடையாது. பட் எம்பத்தி மேப்ன்றதுக்கான ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு. இதோ அது இதுதான். ம். ம். இந்த பேட்டர்ன் தான் ம். இட் இஸ் த டெம்ப்ளேட். இந்த ம். டெம்ப்ளேட்ட ம். தான் வி நீட் டூ பிளே. ஓகே. இங்க இங்க நீங்க பார்த்தீங்கன்னா, தேர் வாஸ் என் நம்பர் ஆஃப் டெம்ப்ளேட் இஸ் தேர். பட் நீங்க யோசிச்சு பாருங்க. இதுலருந்து கம்ப்ளீட்லி அது வந்து வேற மாரியான ஒரு டெம்ப்ளேட்ல பண்ணியிருக்காரு அவரு. சொல்றது புரியுதுங்களா? ம். ம். இப்போ என்னன்னா, இது எல்லாமே உங்களோட இன்டர்வியூக்கு நீங்க வந்து குடுக்குறீங்க சான்ஸ். உங்கள கொஸ்டின் கேட்கறதுக்கு. ம். கொஸ்டின் ஓகே. அவங்க உங்கள கொஸ்டின் கேட்பாங்க. இது இது என்ன? ஏன் இப்படி போட்டிருக்கீங்க? எம்பத்தி மேப்போட ஃபார்மேட் எப்படி போடுவாங்க? அப்படின்ட்டு. ஏன்னா, உங்கள இன்டர்வியூ பண்றவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரெடிஷனல் அ திங்ஸாவும் இருப்பாங்க. லேட்டஸ்ட்டாவும் அப்கிரேட் ஆன பீப்பிளாவும் இருப்பாங்க. ம். ம். இப்போ இப்போ என்னன்னா, அதான் இதுல பயங்கரமா இல்லுஸ்ட்ரேஷன காட்டணும்னு சொல்லிட்டு அவன் காட்டியிருக்கான். இது அவனோட ஸ்டோரி ம். போர்ட காட்டணும். அவனோட விஷுவல் ம். டிசைனிங் ஸ்கில்ல காட்டணும்னு சொல்லிட்டு இந்த மாரி போட்டிருப்பான். ம். ஓகேவா? அதுக்கப்புறம் காம்படிட்டிவ் அனலைஸ். இதான் காம்படிட்டிவ் அனலைஸ்னா, மத்தவங்க என்னென்ன மாரியான ஆப்ஸ்லாம் வச்சிருக்காங்க, அதுல இருக்கிற பெயின் பாயிண்ட்ஸ் ஆ. என்ன? இங்க இருக்கு பாருங்க. இதான் அது. இதுக்கும் ஒரு டெம்ப்ளேட் இருக்குல்ல? ஆ ஸ்வாட் அனாலிசிஸ் தான். ம். ம். ஸ்ட்ரெங்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் த்ரெட்ன்னு சொல்லுவாங்க. த்ரெட்டன். த்ரெட்டன். ஆமா. இப்போ இது இது வந்து இப்போ போட்டிருக்கான்ல இந்த காம்படிட்டிவ் அனலைஸ். இது இப்படியே இருக்காது. ம். இது வேற மாரி கூட இருக்கும். சொல்றேன் பாருங்க. இதோ இருக்கு பாருங்க. ஓகே. இது இது வந்து ஒரு ஒரு அனலைஸ் ப்ராசஸ். இப்போ இப்போ இது இது மட்டும் இல்ல. அதான் சொன்னேன்ல டிஃபரெண்ட் டிஃபரெண்ட்டா இருக்கும். ஆ உங்களுடைய இதுதான். உங்களுடைய காலம், உங்களுடைய இது. இப்போ ஒண்ணுத்துல இருக்கிற ஃபீச்சர் இன்னொன்னுத்துல இருக்காது. இன்னொன்னுத்துல அது இருக்கும். ஓகே. ஸோ இட்ஸ் அ அ யூ இது வந்து ஒரு கம்பேரிசன் மாரி ஒரு நீங்க ஃபார்மேட்ல போட்டு நம்ம பிரசன்ட் பார்த்துக்கிறது. பண்ணணும். ஆமா. நீங்க எடுத்துக்கிறீங்க. இதெல்லாம் வேலிடான ஓகே. பாயிண்ட். இதுல இது இருக்கு, இதுல இல்ல. அப்படின்ற ம். ப்ராசஸ் தான். வேற எதுவுமே இங்க எப்படி சொல்றது? ஆ இதுதான்பா ரூல்ஸு. இந்த ஃபார்மேட் தான் நம்ம பயன்படுத்தணும் அப்டின்லாம் கிடையாது. பேசிக்கலி யூ ஆர் டூயிங் ரிசர்ச் ப்ராசஸ். அந்த ரிசர்ச் ப்ராசஸ்க்குன்னு சொல்லிட்டு ஒரு சில ஃபார்மேட்ட நீங்க பயன்படுத்தலாம். யூ கேன் ஏபிள் டூ லிவரேஜ். நீங்க எப்படி வேணா லிவரேஜ் பண்ணிக்கலாம். இதுல வந்து இதுல இப்படிதான் பண்ணணும், அப்படிதான் பண்ணணும்னு சொல்லிட்டு ரூல்ஸ் இருக்குமே தவிர்த்து, ஆனா எண்ட் ஆஃப் த டே இட்ஸ் யுவர் ஓன் ப்ராசஸ். ஓகேவா? அ இப்போ இப்போ இதோ இருக்கு பாருங்க. இதான் அந்த ஸ்வாட். நார்மலா இல்ல எல்லா எம்பிஏ பசங்களும் பண்ற ஒரு ஒரு ப்ராசஸ் தான். இப்போ இத இத வந்து இப்போ பார்த்தீங்கன்னா, நீங்க இந்த ஸ்வாட் உங்களோட வந்து அ த தனியா ஒரு கம்பெனிய மட்டும் அனலைஸ் பண்றதுக்கா? இல்ல வந்து கம்பேரிட்டிவ்ல கூட அனலைஸ் பண்ணுவாங்களா அதுக்கு? ஒரு ப்ராடக்ட் எடுத்து ஒரு ஐடியாவ வச்சு அனலைஸ் பண்றது. இப்ப நீங்க ஒரு ஐடியா ஓகே. கொண்டு வரீங்கன்னா, அதுல என்ன ஸ்ட்ரெங்த் இருக்கு? அதுல என்ன வீக்னஸ் இருக்கு? நான் என்ன ஆப்பர்ச்சுனிட்டி கொண்டு வரேன்? என்னுடைய இதுல என்னோட ப்ராடக்ட்க்கு என்ன த்ரெட் இருக்குன்றத கண்டுபிடிக்கிறது. ஒரு ப்ராடக்ட்டுக்கானது தான். ஓகேவா? இது மல்டிபிள் ப்ராடக்ட்குள்ள கொண்டு வர முடியாது. இது ஒன் ப்ராடக்ட்டுக்கான ஓகே. ஸ்வாட் அனாலிசிஸ். ம்ஹ்ம். இந்த மாரி டேபுலர் ஃபார்மேட்ல நீங்க போட்டீங்கன்னா, இது வந்து கம்பேரிட்டிவ் அண்ட் காம்பிடிட்டிவ் அனலைஸ். என்னன்னா, இதுல இது பிரசன்ட் ஆயிருக்கு, இது பிரசன்ட் ஆகல. இதுல இந்த நெகட்டிவ் இருக்கு, இதுல நெகட்டிவ் இந்த இது பாசிட்டிவா இருக்கு. அப்படி. ஓகே. அதுலயும் வந்து ஸ்வாட் வருமா? இப்ப நம்ம அந்த ஒரு கேஸ் ஸ்டடில பார்த்தோம்ல, ஸ்வாட் மாரி போட்டிருந்தாங்கல்ல. அந்த மாரி இப்போ நம்ம போடலாமா? அப்படிலாம் கிடையாது உஷா. அதான் சொன்னேன் இல்லையா? இப்ப இவன் போட்டிருக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ரூல்ஸ் பிரேக் அவுட் இருக்கு. ஓகேவா? இப்ப இதுக்கு எல்லாத்துக்கும் அவங்க ம். கொஸ்டின் சொல்லணும். இப்போ ஸ்ட்ரெங்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டி, த்ரெட்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்வாட் அனாலிசிஸ். அவங்க ஏன் வந்து இதுக்கு இவன் இவன் வந்து இங்க இப்ப இத வந்து இதுவா போட்டிருக்காரு அவரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒண்ணும் இல்ல. இப்போ ஒவ்வொரு பிராண்டுக்கும் ஒரு பாசிட்டிவ் ஃபைண்டிங் இருக்கும். ம், ஓகேவா? ம், பாசிட்டிவ்னா எனக்கு அதுல என்னென்னலாம் விஷயங்கள் ரொம்ப கன்சிடரேஷனா தேவைப்படுதோ, அத ஸ்ட்ரெங்த்ல போட்டிருக்கான். ஓகேவா? வீக்னஸ்னா பெயின் பாயிண்ட்ஸ். அந்த அந்த கம்பெனி வந்து ம். எதுலலாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்களோ அது. அதே மாரி ம்ஹ்ம். ஆப்பர்ச்சுனிட்டீஸ்.
இப்போ ஆப்பர்ச்சுனிட்டினா, இது மூலியமா நம்பளுக்கு என்ன மாரியான ஆப்பர்ச்சுனிட்டீஸ் கிடைக்குதுன்றது தான் இங்க நம்ம பார்க்குறது. அதே மாரி கீ ஃபீச்சர்னா, அவன் யூஸ் பண்ணியிருக்கிற பெஸ்ட் ஃபீச்சர்ஸ வந்து போட்டிருக்கான். ஓகேங்களா? இத நீங்க எப்படி வேணா மாத்தி போடலாம். நீங்க இதே காம்படிட்டிவ் அனலைஸ உங்களுக்கு ஏத்த மாரி நீங்க எப்படி வேணா மாத்தி போடலாம். அதாவது இப்ப ஸ்ட்ரெங்த்ன்றத விட, ஆ அந்த அந்த இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஆ யூசருடைய பெஸ்ட் யுஎஸ்பி அப்படின்னு போட்டு ஒரு காலம் போடலாம். அதாவது யுஎஸ்பின்னா அவன் ஏன் பெஸ்ட்டா இருக்கிறான்? ம்ஹ்ம். அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா, பெயின் பாயிண்ட்ஸ் அந்த ஆப் யூஸ் பண்றதுனால கிடைக்கிற பெயின் பாயிண்ட்ஸ் என்ன? ம்ஹ்ம். ஓகே. ஓகேவா? அதுக்கப்புறம் அதுல இருக்கிற கெயின் பாயிண்ட் என்ன? கெயின் பாயிண்ட்னா, ஆ அத யூஸ் பண்றதுனால யூசருக்கு என்ன மாதிரியான விஷயம் ஜெனரேட் ஆகுது? அப்புறம் ம். அதுல இருக்கிற முக்கியமான ஃபீச்சர்ஸ் அண்ட் டெக்னாலஜிய கொண்டு வரலாம். நீங்க இந்த காலம் எப்படி வேணா போட்டுக்கலாம். இந்த காலம நீங்க வந்து இந்த இந்த காலம் தான் போடணும்னு அவசியம் இல்ல. யூ கேன் பிளே ஓகே. வித் வாட் எவர் த அ வேல்யூ. ஓகே. வாட்டெவர் உள்ள இருக்க டேட்டா தான் முக்கியம். இங்க இங்க நீங்க இங்க பாருங்களேன். இதுல ப்ராடக்ட் குவாலிட்டி, பிரைசிங், பிளேஸ், ப்ரமோஷன், பொசிஷனிங், ரெப்யூட்டேஷன், பீப்பிள், பார்ட்னர்ஷிப் இந்த மாரி இந்த டேட்டா வந்து யூ கேன் டூ த டேட்டா அனலைசிஸ். நீங்க என்ன டேட்டா வேணா எடுத்துக்கலாம். ஓகே. புரிஞ்சுதுங்களா? ம், ம். நீங்க என்ன டேட்டா வேணா எடுத்துக்கலாம். அந்த டேட்டாவுக்கு அந்த ப்ராடக்ட் வந்து ஒர்த்தா இல்லையா? அப்படி அது ஃபேஸ் பண்ற சேலஞ்சஸ் என்ன? பேசிக்கா நீங்க ஏன் காம்பீட் அனலைஸ் பண்றீங்கன்னா, அவன் பெஸ்ட்டா பண்ணிட்டு இருக்கான்னா, அவன்துல என்ன பெஸ்ட்டா இருக்கு? அத கண்டுபிடிக்கிறதுக்கு. அவன் மொக்கையா பண்ணிட்டு இருக்கான்னா, அவன் பண்ற மொக்கையான விஷயங்கள் என்ன? அவனோட பெயின் பாயிண்ட் என்னன்னு தெரிஞ்சதுனா தான், அந்த பெயின் பாயிண்ட்ட உங்களோட ப்ராடக்ட்ல இருந்து நீங்க ஓவர் கம் பண்ண முடியும். ம், ம், ம். அப்போ அப்போ இந்த அனலைசிஸ் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க போடுற இதுதான். இப்போ இது பிரசன்டேஷன் மோடுக்கு போகுது. எங்க போகுது? இந்த இடத்துக்கு வரும்போது இது பிரசன்டேஷனா மாறப்போகுது அவ்வளோதான். ம். நீங்க நீங்க ஓகே. நீங்க Snapchat எடுத்து வச்சிருந்திருப்பீங்க. நீங்க பண்ண டேட்டாவ வந்து கம்ப்யூட்டர் அனலைஸ் வந்து Snapchat எடுத்து வச்சிருந்திருப்பீங்க. நெறைய விஷயங்கள வந்து அ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருந்திருப்பீங்க. சில விஷயங்கள வந்து காப்பி பண்ணி போட்டிருப்பீங்க. எப்படி வேணா இருக்கும். ஓகேவா? டேட்டா. அந்த டேட்டாவ இவன் பிரசன்டேஷன் பண்றான் இங்க. அவ்வளோதான் சிம்பிள். இது பிரசன்டேஷன் பண்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கணும்னா, அது இப்படிதான் இருந்திருக்கும். இதோ இந்த மாரி ரஃப்பா ஒரு ஒரு டேட்டாவே இல்லாம, இந்த மாரி எங்கேயாவது அடுக்கி வச்சிருப்பாங்க. அவ்வளோதான். ம், ம். இப்படி இப்படி இருக்கும். இப்படிதான் இருக்கும். உங்களுடைய ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இப்படிதான் ரஃப்பா டேட்டா எங்கெங்க அப்படியே நான் இது கொஞ்சம் ஆரம்பத்திலேருந்தே டிசைன் பண்ணிட்டேன். நீங்க ம். நீங்க பார்த்தீங்கன்னா, இதுல எப்படி சொல்றது? டிசைனே பண்ணாம நெறைய பேர் பண்ணுவாங்க. ஜஸ்ட் கோடு போட்டு, அந்த ரஃப்பான ம். வயர் ஃப்ரேம்ஸ் மெயின்டெயின் பண்ற மாரி மெயின்டெயின் பண்ணுவாங்க. ம். ஓகே. இந்த மாரி அ அ ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா, டிஃபர் ஆயிட்டே இருக்கும். இதுல வந்து இதுதான் என்னுடைய ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்ன்னு சொல்ல முடியாது. நீங்க எடுக்கிறது தான் நீங்க பண்றது தான் ப்ராசஸ். நீங்க எடுக்கிறது தான் எப்படி சொல்றது? ரூல்ஸ். ஆனா, எல்லாத்துக்கும் என்னன்னா, ஒரு சில அந்த யுஎக்ஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் மட்டும் நீங்க என்ன பண்ணிக்கணும், ஃபாலோ பண்ணிக்கணும். ஓகே. இங்க பாருங்க, இவரு டிசைன் ப்ராசஸே வந்து வேற மாரி போட்டிருக்காரு. நான் நான் வந்து என்ன பண்ணேன், என்னுடைய என்னோட ரிசர்ச்ல என்னோட டிஸ்கவரில என்ன பண்ணேன், ரிசர்ச்ல என்ன பண்ணேன், புரோட்டோடைப்பிங்ல என்ன பண்ணேன், டெஸ்டிங்ல என்ன பண்ணேன் போட்டிருக்காரு. ஓகேவா? ம், ஆனா, ம். இதே மாரி டிசைன வந்து வேற யாராவது பண்ணியிருப்பாங்களான்னு பார்த்தீங்கன்னா, அது தெரியல. இவரு வந்து என்ன நெனைக்கிறாரு, அவருடைய அவருடைய புரோட்டோடைப் பார்க்கும்போது, அவருடைய டிசைன பார்க்கும்போது, அது 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 வேற மாரி ஃபீல் ஆகணும் அவங்களுக்கு. ம், ம். சொல்றது புரியுதுங்களா? தட் இஸ் தி ம். அ நீடட். என்னோட என்னுடைய கேஸ் ஸ்டடி பார்க்கும்போது, டிஃபரெண்ட்டா இருக்குப்பா. இந்த பெர்சன் பண்ணது. அப்படின்னு ஒரு ஃபீல் குடுக்கணுன்றதுக்கோசரம் ட்ரை பண்றாங்க. டிஃபரெண்ட்டா. இங்க பாருங்க. எம்பதி ம். மேப் பாருங்க. இவரு எல்லாத்தையும் கன்சால்ட் பண்ணி ஒரே ஒரு எம்பதி மேப்பா மாத்திட்டாரு எல்லாத்தையும். ம், ம். இது வந்து ப்ராப்ளத்துக்கு ஏத்த மாரி மாறும். உங்களுடைய டேட்டாவுக்கு ஏத்த மாரி மாறும். அதே மாரி எல்லாத்துக்குமே நான் எம்பதி மேப் போட்டே ஆவணுமான்னு கேட்டீங்கன்னா, கிடையாது. தேவையில்ல. சொல்றது புரிஞ்சுதுங்களா? அதாவது எம்பதி மேப்ன்றது, இல்ல இந்த பெர்சோனான்றது, இல்ல சம் அதர் இந்த யூசர் ஃப்ளோ, கம்ப்யூட்டர் அனலைஸ்ன்றதெல்லாம் நான் எல்லாத்துலயுமே போட்டே ஆவணுமா? இது ரொம்ப முக்கியமான்னு கேட்டீங்கன்னா, என்ன பொறுத்தவரையும் இங்க எந்த டேட்டாவுமே வந்து பார்த்தீங்கன்னா, வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது. நீங்க எது வேணா எடுத்துக்கலாம் உங்களோட அஸ்பெக்ட்ல. சொல்றது புரிஞ்சுதுங்களா? ம். ஓகே. இங்க இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நான் பெர்சோனா போட்டே ஆவணும். ஆ ம், ஆமா ம். பெர்சோனா இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். ஓகேவா? பெர்சோனா இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். மத்தபடி இருக்கிற டேட்டாஸ் லைக் எம்பதி மேப் போட்டே ஆவணும். அ இன்னும் ம், சில ம். விஷயங்கள், சைட் மேப் போட்டே ஆவணும். அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு வேலிடான இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைச்சா போதும். இப்ப இன்ஃபர்மேஷன் ஆர்க்கிடெக்சர் போட்டா போதும். இல்ல யூசர் ஃப்ளோ போட்டா போதும். ம், ம்.
ஒரு ஆப் உடைய பில்ட் பண்றதுக்கு. நீங்க இன்ஃபர்மேஷன் ம். ஆர்க்கிடெக்ட் கூட போட தேவையில்ல. யூசர் ஃப்ளோ கூட போட்டுட்டு நீங்க கிக் ஸ்டார்ட் பண்ணலாம் உங்க ப்ராஜெக்ட்ட. ம். புரியுதுங்களா சொல்றது? இங்க பாருங்க. இப்போ ஓகே. ஒவ்வொரு ஃப்ளோவுக்கும் ஆன்போர்டிங்க்கு ஒரு ஃப்ளோ, சேவிங்ஸ்க்கு ம். ஒரு ஃப்ளோ, லோன் அப்ளிகேஷனுக்கு ஒரு ஃப்ளோ. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா, இண்டிவிஜுவல் டாஸ்க்கா போட்டிருக்கிறாரு. ஆனா மேல ம். இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஓவரால் மாடியூல் லெவல் ப்ராசஸ். மாடியூல் லெவல்னா என்னது? என்னுடைய அ இன்ஃபர்மேஷன் இன் மாடியூல் லெவல். மாடியூல் லெவல்னா மேஜரான ஸ்கிரீன்ஸ், மெயின் ஸ்கிரீன்ஸ் வர்றது ம். தான் ம். மாடியூல் லெவல். இதுக்குள்ள இருக்கிற சப் டாபிக்ஸ், சப் வொர்க் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ளோல வரும். இப்போ அப்படி ஃப்ளோ போடுறதா இருந்தா, இவன் கிட்டத்தட்ட எத்தன ஃப்ளோ போட்டிருக்கலாம்? இவன் எத்தனையோ ஃப்ளோ போட்டிருக்கலாம், போடுறதா இருந்தா. ஆனா ம். இவன் பார்த்தீங்கன்னா, ஆமா. 3 ஃப்ளோல முடிச்சுட்டான். ம். முக்கியமான ஃப்ளோஸ் மட்டும் எஸ், காமிச்சிருக்காங்களா? எஸ். எக்ஸாக்ட்லி கரெக்ட். ஸோ இது இது வந்து பார்த்தீங்கன்னா, லோ ஃபிடெலிட்டி. பென்சில் அண்ட் மார்க்கப்ஸ வச்சு அவனே போட்டு ஒரு அளவுக்கு டைப்போகிராஃபி வச்சு முடிச்சுட்டு, ஃபிக்மாவிலே வந்து டிசைன் பண்ணியிருக்கான். பேசிக்கா ஒரு ஒரு லேஅவுட் ஏதோ ஒரு டெம்ப்ளேட் எடுத்து டிசைன் பண்ணி, தென் ஹி கிவன் அ ஃபைனலைஸ்டு கலர் வெர்ஷன் அண்ட் டிசைன் சிஸ்டம் பில்ட் பண்ணிட்டு, அதுலருந்து அவன் அப்படியே டிசைன் வயர் ஃப்ரேம்ஸ் பண்ணியிருக்கான். அவ்வளோதான் சிம்பிள். இதெல்லாம் வந்து ஏற்கனவே அவன் எங்கேயாவது எடுத்தது தான். எடுத்ததுன்னா, இந்த டிசைன் சிஸ்டம்லாம் எங்கேயாவது காப்பி பண்ணி எடுத்துட்டு இருப்பாரு அவரு. எடுத்துட்டு ஓகே. அத இந்த அப்படியே கிரிட் வந்து காமிச்சிருக்காங்கல்ல லக்ஷ்மணன். கிரிட் புரியல. வந்து கிரிட் காமிச்சிருக்காங்களா? கீழ வாங்கல அந்த டிசைன் ஆமா, சிஸ்டம்ல. ஆமா, ஆமா. அ ஏன் அந்த கிரிட் காமிக்கிறாங்க? ஒண்ணொண்ணுத்துக்கு மாறுமா இந்த கிரிட்டு? காமனா அப்படிலாம் இல்ல இல்லையா இது? அப்படிலாம் இல்ல. இப்ப விஷயம் என்னன்னா, இது எல்லாமே பிரசன்டேஷன் தான் உஷா இங்க வர்றது. ஓகேங்களா? ஓகே. ம். டிசைன் ம். சிஸ்டம்னா, இப்ப வந்து கிரிட் வைக்கிறது, கிரிட் ஒவ்வொரு லேஅவுட்டுக்கு மாறலாம் போறது கிடையாது. பேசிக்கா 375 தான் எல்லாருமே யூஸ் பண்றது. ஆனா, இவன் பாருங்களேன் 3 கிரிட் தான் வச்சிருக்கான். ஆக்சுவலா 3 கிரிட் கிடையாது. 4 கிரிட் இருக்கணும். 12 ம். ஐ மீன் மொபைல் வியூக்கு 4 கிரிட், 4 கிரிட் 4 வரும். ம். எஸ், இந்த மாரி எஸ். 3 கிரிட் வைக்கக்கூடாது ஆக்சுவலா. இது தப்பு. இப்ப இங்க வந்து ம். என்ன பண்ணுவாங்க, கொஸ்டின் கேட்பாங்க. "நீ ஏன் வந்து ஆ 3 கிரேட் குடுத்துருக்க?" அப்படின்னு அவங்க கொஸ்டின் கேட்பாங்க. எப்பயுமே மொபைல் வியூக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 4 கிரேட் தானே குடுப்பாங்க. நீ என்ன வந்து 3 கிரேட்ஸ் குடுத்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுவுமே ஒரு ஒரு மிஸ்டேக் தான். ம். ம். ஸோ, ஆ இந்த கிரிட் குடுக்குறது, இது எல்லாமே அதான் சொன்னேன் இல்லையா? டெம்ப்ளேட் இது எல்லாமே வந்து இந்த ஏற்கனவே இருக்கிற சில டிசைன் சிஸ்டத்துலருந்து காப்பி பண்ணி எடுத்துட்டு வந்து போட்டு, அவங்களுடைய இத வந்து பிரசன்டேஷன் பண்றது. அவ்வளோதான் சிம்பிள். ஓகே. இப்போ ஒரு இன்டர்வியூ கேட்கும்போது, டிசைன் சிஸ்டம் நீங்க பண்ணீங்களா? அப்படின்னு கேட்டா நம்ப என்ன சொல்லணும்? நான் தான் பண்ணேன்னு சொல்லணுமா? இல்ல நான் எடுத்துட்டு வந்து எனக்கு ஏத்த மாரி சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன்னு நீங்க என்ன சொல்லலாமா? சொல்லணும்னா, ஐ ஃபாலோவ்ட் மெட்டீரியல் சிஸ்டம்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. மெட்டீரியல் தெரியும்ல அது உங்களுக்கு? ஆ தெரியும். இது மெட்டீரியல் மெட்டீரியல் டிசைன் ஐஓ. சிஸ்டம் இருக்குல்ல. ஸோ ம். மெட்டீரியல் டிசைன் சிஸ்டம் வந்து ஃபாலோ பண்ணி பேஸா வச்சு நான் வந்து என்னுடைய ஓன் டிசைன் சிஸ்டம் வந்து நான் பில்ட் பண்ணேன் அப்படி சொல்லிக்கலாம். வென் யூ ஆர் காப்பியிங் ஃப்ரம் ஆண்ட்ராய்டு. ம், ஓகேவா? ம், ம். ம். சப்போஸ் இல்ல நான் வந்து ஆண்ட்ராய்டுல நானா ஓனா பண்றேன் அப்படின்னா, நான் ஓனா பண்ணேன்னு நீங்க சொல்லிக்கலாம். உங்களுடைய ம். ஸ்டாண்டர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாண்டர்ட் தான். நீங்க ஒரு ஆப்க்குள்ள போறீங்கன்னா, ஒரு ஆப்போடைய ப்ராடக்ட் டிசைனரா மாறுறீங்கன்னா, ஆண்ட்ராய்டுல இருக்கிற எல்லா விதமான ஃபீச்சர் அண்ட் ஃபங்ஷனாலிட்டி தெரிஞ்சிருக்கணும். ம், இதுல ம். இருக்கிற ஒவ்வொரு போர்ஷனுமே யூ நீட் டூ அண்டர்ஸ்டாண்ட். ஒவ்வொரு போர்ஷன், ஒவ்வொரு ஃபீச்சர், ஒவ்வொரு பிஹேவியர். அதாவது ஓஎஸ் உடைய பிஹேவியர் சொல்லுவாங்க இல்லையா? அது ம். எல்லாமே யூ நீட் டூ அண்டர்ஸ்டாண்ட் கிளியர்லி தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. அவங்க ம். எல்லாருமே வந்து இப்போ உங்களோட டெவலப்மெண்ட் டீமா இருக்கட்டும், இல்ல உங்க கூட கனெக்ட் பண்றவங்களா இருக்கட்டும், எல்லாருமே இதுவா தான் பேசுவாங்க. என்னவா பேசுவாங்க? டெக்னிக்கல் டெர்ம்ஸ்ல தான் பேசுவாங்க. தே ஒன்ட் ம், ம். லைக் எப்படி சொல்லுவாங்கன்னா, டிராவர்ன்னுவாங்க. டிராவர் ம். அப்படின்னா, நம்ம யூஸ் பண்ற மெனு இருக்குல்ல, மொபைல் ஆப் மெனு. ம், ஹாம்பர்கர் மெனு. ம். அதான் டிராவர். ம். ஸோ ஆண்ட்ராய்டு ஓகே. ஓஎஸ் தனி ஒரு லாங்குவேஜ் இருக்கு. iOS ம். லாங்குவேஜ் தனி ஒரு லாங்குவேஜ் இருக்கு. இப்போ இதான் டிசைன் ம். சிஸ்டம். ஓகேங்களா? இங்கருந்து தான் அவன் என்ன பண்ணுவான், காம்போனன்ட் எடுத்துன்னு வந்திருப்பான். ஸோ ம், இந்த மாரி ம். இடத்துல இருந்தா காம்போனன்ட் வந்திருப்பாரு அவரு. ஸோ, அப்ப நீங்க என்ன பண்ணணும், நீங்க என்ன சொல்லிக்கலாம்னா, டிசைன் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா, ஐ ஜஸ்ட் கிரியேட்டட் பேஸ்ட் ஆன் மெட்டீரியல் டிசைன் சிஸ்டம். அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா போதும். இங்க எல்லாரையுமே வந்து பார்த்தீங்கன்னா, டிசைன் சிஸ்டம் தான் ஃபாலோ பண்ணணுன்றது தான் ரூல்ஸு. நீங்க இத ம். சொல்றதுனால, ஐயோ! இந்த பொண்ணுக்கு ஒண்ணும் தெரியலையோ! இந்த பொண்ணு டிசைன் சிஸ்டம் பில்ட் பண்ண தெரியாதோ! அப்படிலாம் யாரும் யோசிக்க மாட்டாங்க. ம், நம்மளுக்கு ம். தெரியாம போதோ! இல்ல வந்து டிசைன் சிஸ்டம் அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கான்றது தான் அவங்க கேள்வி. ம். டிசைன் சிஸ்டம் பில்ட் பண்ண தெரியுமா? அப்டின்னா, எஸ் ஐ கேன் டூ தட். அவ்வளோதான் சிம்பிள். ஓகே. எனக்கு தெரியும். பண்ண ஆ. தெரியும். பண்ணியிருக்கேன். ம். பண்ணுவேன். அவ்வளோதான் சிம்பிள். நீங்க வந்து இல்ல எனக்கு பண்ண தெரியாது அப்டிலாம் இல்ல. இது எல்லாமே டிசைன் சிஸ்டம் எவ்ரிதிங் இஸ் கிரியேட்டட் சம்வேர்.
அண்ட் தே ஹேவ் ரீயூஸ்டு இன் அவர் பிளேசஸ். நீங்க இப்போ அதுக்கான ப்ராடக்ட் ஒண்ணு கிடைக்குதுன்னு வச்சுக்கங்க. சப்போஸ் நீங்களே ஒரு ஓன் டிசைன் சிஸ்டம் பில்ட் பண்ணுங்க அப்படி சொல்லி உங்ககிட்ட குடுக்குறாங்கன்னா, நீங்க ஏன் ம். கிரியேட் பண்ண முடியாது உங்களால? ஈஸியா கிரியேட் பண்ண முடியும்ல? எஸ், எஸ். அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா பண்ண போறோம். சிம்பிள் அவ்வளோதான். ம். இதெல்லாம் வந்து ஏற்கனவே காப்பி பண்ண டிசைன் சிஸ்டம். அவங்க எடுத்துன்னு வந்து இங்க போட்டு பிரசன்டேஷன் பண்ணிக்கிறாரு. ஓகேவா? பெட்டரா அவ்வளோதான். இது எல்லாமே ஆப்ஸ் ஏற்கனவே யாராவது டெம்ப்ளேட்டடா கிரியேட் பண்ணி வச்சிருக்கலாம். அது இவருக்கு ஏத்த மாரி கஸ்டமைஸ் பண்ணியிருக்காரு. ஓகே. இப்போ இந்த டிசைன் சிஸ்டம்லே ஆட்டம், மாலிக்யூல்ஸ் அப்புறம் ஆர்கானிசம், டெம்ப்ளேட், பேஜஸ்லாம் இருக்குல்ல லக்ஷ்மணன். இது நம்ம வந்து ஒரு அப்ளிகேஷன் டிசைன் பண்ணும்போதும் நம்ம அந்த ஃபார்மேட்ல தான் பண்ணணுமா? இப்படிலாம் இல்ல உஷா. அதான் சொன்னேன் இல்லையா? இட்ஸ் யுவர் ஓன் ப்ராசஸ் தான். ஆ அதாவது எது சொல்றீங்கன்னா, அந்த அந்த டெம்ப்ளேட்டு வேற என்ன மாரி நேமிங் குடுக்குறதெல்லாம் சொல்றீங்க தானே? நேமிங் தானே கேட்கிறீங்க? ம். இந்த மாரி இப்ப இந்த அந்த மாரி டிசைன் ஒண்ணு வந்து ஸ்டைல் கைட். ஸ்டைல் கைட் வந்து ஒரு சின்ன ஒரு நம்ப அப்ளிகேஷன் அதாவது நம்ம மட்டும் டிசைன் பண்றோம்னா, அந்த அப்ளிகேஷனுக்கு ஸ்டைல் கைட் பண்ணுவோம். இப்போ வந்து ம். ஒரு பெரிய ப்ராஜெக்ட், ஒரு ப்ராடக்ட்டுக்கு டிசைன் பண்ணும்போது, இந்த மாரி ஆட்டம்ஸ், மாலிக்யூல்ஸ் அந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்கல்ல. நம்ம அந்த அந்த மாரி தான் இப்ப நம்ம டிசைன் சிஸ்டம் வந்து கிரியேட் பண்ணணுமா? எவ்ரி ப்ராஜெக்ட்டுக்கும்? அப்படிலாம் ஆக்சுவலா டிசைன் சிஸ்டம்னு சொல்லிட்டு ஒரு டீமே இருக்கும் உஷா. நம்மளுக்கு வந்து டிசைன் ஓகே. சிஸ்டம் குடுத்துருவாங்க. ம், அந்த ம். கிட்ட குடுத்துருவாங்க. நம்பலாம் ஒர்க்கே பண்ண மாட்டோம்ன்றேன் நானு. நீங்க டிசைன் ம், ம். சிஸ்டம்லாம் ஒர்க்கே பண்ண மாட்டீங்க உஷா. யாருமே ஒர்க் பண்ண மாட்டோம். வை? பிகாஸ் ஓகே. டிசைன் சிஸ்டம் வாஸ் கிரியேட்டட் பை டிசைன் சிஸ்டம் டீம் ஆல்ரெடி. அவங்க ம், ஆல்ரெடி ம். இருப்பாங்க. இல்லாத பட்சத்தில் ஓகே நீங்க என்ன பண்ணுங்க, நான் என்ன சொன்னேன், டெம்ப்ளேட்ஸ் தேர் வாஸ் அ ஹியூஜ் நம்பர் ஆஃப் டெம்ப்ளேட்ஸ் ஆர் அவைலபிள் இன் தி ஃபிக்மா கம்யூனிட்டி. என்னோட பேஜ் தெரியுதா? ஸோ இது ம். மாரியான விஷயத்துல இருந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம். இப்போ சப்போஸ் இது கிடைக்கல, எனக்கு வந்து எனக்கு வந்து இன்னும் நான் வேற மாரி புதுசா பார்க்குறேன் அப்டின்னா, ஒண்ணுமே கிடையாது. நீங்க கம்யூனிட்டிக்குள்ள போயிட்டு யூ கேன் சர்ச் என் நம்பர் ஆஃப் தீம்ஸ் ஆர் தேர். என் நம்பர் ஆஃப் தீம்ஸ் இருக்கு. கிட்ஸ் இருக்கு. கிட்ன்னு போட்டீங்கன்னா நெறைய கிடைக்கும். ஓகேவா? யூஐ கிட்ஸ்ன்னு போட்டீங்கன்னா ம். நெறைய கிடைக்கும். ஸோ உங்களுடைய ஓன் மெட்டீரியல் சிஸ்டத்த நீங்களே பில்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். தேர் இஸ் நோ ப்ராப்ளம் ஆன் தட். இப்போ அந்த அந்த மாலிக்யூலு அந்த இதெல்லாம் போடணும்னு சொல்றீங்க இல்லையா? அதெல்லாம் ம். தேவையே இல்ல. அதெல்லாம் தேவையே இல்ல. ஒய்? பிகாஸ் இங்க இங்க இருக்கிற அந்த டிசைன் சிஸ்டத்துக்குள்ள இருக்கிற முக்கியமான பேட்டர்ன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பட்டன்ஸ், டைப்போகிராஃபி, கலர் கோடு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இன்புட் ஃபீல்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ம். ஓகேவா? ஃபார்ம் அ ஃபார்ம். ஆமா. பட்டனு, ஃபாண்ட் அதான் டைப்போகிராஃபி சொல்லுவாங்க இல்லையா? பட்டன்ஸு, அப்புறம் லிங்க்ஸு, அலர்ட்டு, டோஸ்ட் மெசேஜரு, மாடல்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பிரெட் கிரம்ப்ஸு, ஃபூட்டரு, டேப்ஸு, டூல் டிப்பு, ஸ்வாட்சஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இமேஜ் லைப்ரரி, கார்ட்ஸ், ப்ராடக்ட் கார்ட்ஸு, அதுக்கப்புறம் அக்கார்டியன்ஸு, ஐகான்ஸு அவ்வளோதான். நீங்க போடுறது தான். ஓகேவா? அதுவும் உங்க ம். ம். ப்ராடக்ட்க்கு தேவைப்படுற விஷயத்த நீங்க போடுறது தான். இங்க வந்து எதுவும் அ எனக்கு இப்படிதான் வைக்கணும், அப்படிதான் வைக்கணும் ஸ்டாண்டர்டுக்கும் இங்க வந்து நீங்க பில்ட் பண்ணிக்கிறது தான். இட்ஸ் யுவர் ம். ம். ப்ராடக்ட். இங்க பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கு பாருங்க. இதெல்லாம் தனித்தனியா வச்சிருப்பாங்க. நம்மளோட டேபிள் கன்டென்ட்ல பேட்ஜஸ்ஸு, ம். பாட்டம் பாரு இந்த மாரி செக்மென்ட்டா இங்க பேஜஸே கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க லெஃப்ட்ல. இந்த ம். லெஃப்ட்ல ம். பேஜஸா இருக்கும். இவன் என்ன பண்ணியிருக்கான் கன்சாலிடேட் பண்ணி ஒரே ஒரு பேஜ்ல எல்லாத்தையும் அடுக்கி வச்சிருக்கான். ம். ஸோ, இப்போ நீங்க ஆண்ட்ராய்டு ஃபார்மேட்ட ஃபாலோ பண்ணி ஒரு ஆப் பண்ண போறீங்கன்னா, இந்த ஒரு 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 இந்த ஒரு தீம் பேஸா எடுத்துட்டு, உங்களோட ஓன் டிசைன் சிஸ்டத்த நீங்க பில்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் சிம்பிள். ஓகே. கஸ்டமைசேஷன் தான். இங்க நீங்க ரீகிரியேட்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, இட் வில் டேக் டூ மச் டைம் ஃபார் யூ. ம். நீங்க எஸ். ஸ்க்ராட்ச்லேருந்து எந்த ஒரு பொருளையுமே ஸ்டார்ட் பண்ணா உங்களுக்கு டைம் எடுக்கும். ம். பட் அதுக்கான வொர்த் குடுக்குறாங்க. நீங்க எது குடுத்தாலும் சொல்றேன் இல்லையா? இட்ஸ் யுவர் மைண்ட் செட், யுவர் திங் தான். நீங்க சப்போஸ் நீங்களே புதுசா கூட கிரியேட் பண்ணுங்க அப்படி சொன்னா கூட, நீங்க எதுலருந்து ம். உருவாக்க முடியும்? எதுலருந்து எத ஃபார்மேட்டா வச்சு பண்ண முடியும்னா, ஆண்ட்ராய்டு தான். iOS ம். தான் உங்களுடைய பேஸ். அவங்க தான் ஃபார்மேட்டிங்கு. அவங்க தான் பெட்டரான ஒரு UX குடுத்திருக்கிற ஒரு கம்பெனிஸ். 5000த்துலருந்து 1,00,000 டிசைனர்ஸ் வொர்க் பண்ற ஒரு பிளேஸ் அது. ம். அப்ப யோசிச்சு பாருங்களேன். ஆ ஒரே நிமிஷம். ஸோ ஓகே. ஆ
ஸோ ஒவ்வொரு செக்மெண்ட்டுக்கும் ஆண்ட்ராய்ட் பேஸு, iOS பேஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த பேஸ்லேருந்து தான் ஸோ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இது பண்ணிக்க வேண்டியது தான். என்ன பண்ணிக்க வேண்டியது ப்ராசஸ் பண்ணிக்க வேண்டியது தான். கைஸ் ஆக்சுவலா 2:43 ஆயிடுச்சு. ஸோ ஐ ஹேவ் அனதர் மீட்டிங் ஷெட்யூல்டு. ஸோ வி கேன் வைண்ட் அப் நவ். ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? நோ இதுவரையும் லட்சுமி. எடுத்ததுல? நோ. சக்தி அண்ட் இல்ல. நான் இன்னும் கன்டின்யூ பண்ணுவேன் டெஃபினட்டா. இன்னும் நெறைய டிஸ்கஷன்ஸ் இருக்கு லைவா டிஸ்கஸ் பண்றதுக்கு. ஸோ வி கேன் டிஸ்கஸ் இட் டுமாரோ. ஓகேவா? இப்ப Figmaல போயிட்டு இப்ப இந்த கம்யூனிட்டில பார்த்தா இருக்குமா? இப்ப இந்த மெட்டீரியல் எஸ். யூ கேன் டைப் இட். கம்யூனிட்டில போய் நீங்க டைப் பண்ணீங்கன்னா கிடைக்கும். ஓகே. டிசைன் சிஸ்டம் சர்ச் பண்ணாலே வந்துரும். எஸ். டிசைன் சிஸ்டம், UI கிட் அப்படி போட்டீங்கன்னா, யூ கேன் கெட் என் நம்பர் ஆஃப் டிஃபரெண்ட் டிசைன் சிஸ்டம்ஸ். நீங்க அத எடுத்து அப்படியே கஸ்டமைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். ஓகே, பெர்ஃபெக்ட். ஓகேங்களா? ஓகே. ஓகே கைஸ். ஐ ஓகே. திங்க் வி கேன் கனெக்ட் டுமாரோ. மீன்வைல் நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கங்க. அகைன் வி கேன் கன்டின்யூ டுமாரோ. இந்த சேம் டிஸ்கஷன் நம்ம நாளைக்கும் பண்ணலாம். ஓகேவா? ஓகே. ஓகே கைஸ். தேங்க் யூ. தேங்க் யூ. ம்.